வணக்கம். வணக்கம் மாணவர் செல்வங்களே! இன்னைக்கு நாம பார்க்க போறது அளவீட்டு ஆராய்ச்சி முறைகளும் மற்றும் தரம்சார் ஆராய்ச்சி முறைகளும். நீங்க இதுக்கு முன்னாடி ஆராய்ச்சி பத்தின கிளாஸ்ல நெறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. அதுல நெறைய முறைகள் எப்படி நம்ம ஆராய்ச்சி பண்ணலாம், ஆராய்ச்சியின் முக்கியத்துவம், ஆராய்ச்சியின் பரப்புகள், ஆராய்ச்சி நமக்கு என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தி குடுக்கும், இது மாதிரியான விஷயங்கள் பார்த்திருப்பீங்க. இதுல ஆராய்ச்சி அப்படின்னு செய்யும்போது, எப்பயுமே நமக்கு வந்து சில முறைகள் இருக்கு. எப்படி பண்ணலாம்? அப்படின்னு சொல்லிட்டு அத வகைப்படுத்தும்போது, அதனுடைய தன்மையின் அடிப்படையில அத 2 விதமா பிரிக்கலாம். ஒண்ணு அளவீட்டு ஆராய்ச்சி முறை, இன்னொன்னு தரம்சார் ஆராய்ச்சி முறை. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எல்லா விதமான ஆராய்ச்சிகள்லயும் இந்த விஷயம் பேசப்படும். ஆனா, சமூகவியல் மற்றும் சமூக அறிவியல் சார்ந்த எல்லா கல்வி முறைகள்லயும் இந்த ஆராய்ச்சி முறைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமா பேசப்படுது. ஏன் அப்படின்னு சொன்னா, ஆராய்ச்சி அப்படின்னு சொல்றது அறிவியல் சார்ந்த ஆராய்ச்சிகள்ல நம்ம நெறைய நேரம் பரிசோதனை கூடத்துக்குள்ள, அதாவது ஒரு லேப்ல வச்சு நம்ம ரிசர்ச் பண்ணுவோம். ஆனா, இது சமூகவியல், சமூக அறிவியல்ல நம்மளுடைய ஆராய்ச்சி பண்ணப்பட்ட களம் வந்து கட்டாயமா சமுதாயம். அது வந்து லேபுக்குள்ள வச்சு நம்மளால கண்ட்ரோல் பண்ணி எந்த ரிசர்ச்சும் பண்ண முடியாது. அதனால அந்த மாதிரி பரிசோதனை உட்படுத்த முடியாத விஷயங்கள நம்ம பரிசோதனை பண்ண வேண்டியது இருக்கிறதுனால, நாம இந்த 2 முறை அதனுடைய தன்மையின் அடிப்படையில அளவீட்டு ஆராய்ச்சியாகவும், தரம்சார் ஆராய்ச்சியாகவும் பிரிச்சு பார்ப்போம். இப்போ நம்ம இந்த வகுப்புல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த 2 முறையும் என்னென்ன, எந்த விதத்துல வேறுபடுகிறது, எந்தெந்த முறையில இத நம்ம செயல்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ முதல்ல நம்ம பார்க்க போறது அளவீட்டு ஆராய்ச்சி முறை. ஸோ அளவீட்டு ஆராய்ச்சி முறைன்ற வார்த்தைய கேட்ட உடனேயே உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும். இது அளவு சார்ந்த. ஆங்கிலத்துல இத நம்ம குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் மெத்தட்ன்னு சொல்லுவோம். அப்போ இந்த குவான்டிடேட்டிவ் அப்படிங்கிற இந்த குவான்டிட்டி அத பேஸ் பண்ணி நம்ம பண்ற ரிசர்ச். அப்போ இந்த ரிசர்ச்ல நம்ம என்ன விஷயங்கள்லாம் செய்வோம் அப்படின்னு சொன்னா, முதல் விஷயம் நம்ம சில அனுமானங்கள, ஏற்கனவே இருக்கிற தியரட்டிக்கல் ஃப்ரேம, இல்ல இருக்கிற சில தகவல்கள நம்ம சோதிக்கிறதுக்கு முயற்சி செய்ற விதம் தான் அ அளவீட்டு ஆராய்ச்சி. அப்போ இந்த சோதித்து பார்க்கிறதுக்கு அப்படின்னு சொல்லத்துல, அதுக்கு நமக்கு ஒரு கருதுகோள் வேணும். கருதுகோள் அப்படின்னு சொன்னா ஹைப்போதசிஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எந்த விதமான அளவீட்டு ஆராய்ச்சியிலயும் நமக்கு கருதுகோள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஹைப்போதசிஸ் எதுக்கு வேணும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கல்விக்கும், வாழ்க்கை தரத்துக்கும் ஒரு ஒப்புமை இருக்கு. 2க்கும் தொடர்பு இருக்கு. அப்படிங்கிறத நீங்க ஒரு கருதுகோளா வைக்கிறீங்க. நல்ல எஜுகேஷன் இருந்துச்சுன்னா, நல்ல வேலைவாய்ப்பு இருக்கும். அதனால வாழ்க்கை தரம் உயரும். இப்படின்னு நம்ம ஒரு கருதுகோள் குடுக்குறோம் அப்படின்னு சொன்னா, இதுதான் நம்ம ரிசர்ச்சா எடுத்து இந்த நிறுவப்பட்ட கருதுகோள அ அ சோதிக்கிறதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி அளவீட்டு ஆராய்ச்சி எடுத்துக்குவோம். அப்போ ஒரு அளவீட்டு ஆராய்ச்சியில கருதுகோள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ஹைப்போதசிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சோ இந்த கருதுகோள நம்ம ஆராய்ச்சி செஞ்சு, ஒண்ணு நம்ம ஆதரவு தெரிவிப்போம், ஏத்துக்குவோம், இல்ல ஏத்துக்காம போவோம். அப்ப ஏற்கனவே ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறாங்கன்னு வைங்களேன், ஒரு தியரி வந்து இல்ல ஒரு தியரியோ, இல்ல ஒரு அசம்ப்ஷனோ இருக்கு. இந்த மாதிரி அ எஜுகேஷனுக்கும், எம்ப்ளாய்மென்ட்டுக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்றத வந்து புள்ளியியல் அ இதுக்கு உட்படுத்தி, அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு அனாலிசிஸ் பகுப்பாய்வு செஞ்சோம்னா, அதுதான் அளவீட்டு ஆராய்ச்சி. அப்போ இதுல என்னென்ன நிலை இருக்கு அப்படின்னு சொன்னா, நம்மகிட்ட ஒரு ஹைப்போதசிஸ் இருக்கணும். அதுக்கு நம்ம தேவையான தகவல்கள சேகரிக்கணும். அந்த தகவல்கள வந்து அப்ஜெக்டிவ் டேட்டாவா இருக்கணும். அதாவது புறநிலை அளவீடு தரவைகளா இருக்கணும். அத வந்து நம்ம வேலிடேட் பண்ணணும். ரிலையபிளான்னு பார்க்கணும். இந்த ரிலையபிள், வேலிடேட்டட் டேட்டாவ நம்ம வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் பண்ணணும். அந்த பண்ணுன அனாலிசிஸ பயன்படுத்தி நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு ஒரு முடிவுக்கு வருவோம். அதுதான் வந்து அளவீட்டு ஆராய்ச்சி. சோ இத வந்து நெறைய பேர் நெறைய விதமா டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. இதுல நம்ம ஃபோர்க் அண்ட் கால் அப்படிங்கிறவங்க எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அது வந்து 2 மாறிகள். மாறிகள்னா வேரியபிள்ஸ்ன்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. ரிசர்ச்ல வந்து அதுவும் குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வேரியபிள்ஸ் தான். அதாவது வேரியபிள் அப்படின்னுன்ற வார்த்தையில இருந்தே தெரியும். அது மாறிக்கிட்டே வரக்கூடிய விஷயம். இந்த 2 மாறிகளுக்கு இடையேயான உறவுகள ஏற்படுத்தி, அதுல இருக்குதா? இல்லையா? அப்படிங்கிற விஷயத்த இப்போ இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸும், எஃபிஷியன்சியும் ரிலேட்டடா. அதாவது இத்தன வருஷம் நம்ம இந்த இந்த தொழில்லயே வேலை பார்த்திருக்கோம். அதனால என்னுடைய எஃபிஷியன்சி கூடியிருக்கா? அப்படின்னு நான் தொடர்பு படுத்தி பார்க்கிறேன்னா, இது 2ம் தான் மாறிகள். என்னுடைய இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸும், என்னுடைய எஃபிஷியன்சியும்.
சோ இந்த மாதிரி ஒரு 2 மாறிகளுக்கு இடையான காரண உறவுகளை ஆராயறது இதோடைய முக்கியமான வேலை. அதே மாதிரி மாதிரிகளின் கவனிக்கப்பட்ட நடத்தைகளின் போது தேர்வு மூலம் நம்ம வந்து புள்ளி விவரங்களை சேகரிச்சு, இதுல ரொம்ப ரொம்ப முக்கியம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்பர்ஸை யூஸ் பண்ணி ஒரு ஆன்சர் கொடுக்குற விஷயம்ன்றதுனால இங்க நம்மளால ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல்ஸ் ரொம்ப யூஸ் பண்ண முடியும். எந்தெந்த இடத்துல என்னென்ன டூல், சிம்பிள் பெர்சன்டேஜ் டேபிள்ல இருந்து ஃப்ரீக்வன்சி டேபிள்ல இருந்து ஒரு கோரிலேஷனோ ஒரு என் டெஸ்டோ, அது இந்த மாதிரி டி டெஸ்ட் எஃப் டெஸ்ட் அந்த மாதிரி எந்த அளவுக்கு வேணாலும் நம்மளால ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் இந்த குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்ல பண்ண முடியும். அந்த பண்ண முடியிற ஆன்சரை வச்சு நம்மளால ஒரு ஃபைண்டிங்ஸுக்கு வர முடியும், ஒரு கன்க்ளூஷன் கொடுக்க முடியும். இது நம்மளுடைய பெரிய, அதாவது எங்கள மாதிரி அகாடமிக்கா இருக்கிறவங்களுக்கு ஒரு பிஹெச்டி ரிசர்ச்சா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பிடிஎஃப் ரிசர்ச்சா இருக்கலாம். இதே இது குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் வந்து ஒரு நேஷன் செய்யும் போது அது பாலிசி பிளானிங்க்கு எல்லாத்துக்குமே பயன்படுற விஷயமா இருக்கும். ஏன் அப்படின்னா இது ஒரு புறநிலையில செய்யப்படுற ஒரு டேட்டா கலெக்ஷன் இருக்கும், ரொம்ப துல்லியமானதா இருக்கும், ரொம்ப முறையானபடி ஒரு சிஸ்டமேட்டிக் ஸ்டேஜஸ் ஃபாலோ பண்ணி என்னென்ன இடத்துல எதை கரெக்டா செஞ்சா இந்த ரிசல்ட் கரெக்டா இருக்கும் அப்படின்றத ஃபாலோ பண்ணி ஒரு காரண காரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு 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 பெரிய ரிசோர்ஸ் வந்து அளவீட்டு ஆராய்ச்சியில நம்மளால பண்ண முடியும். சோ ஏன் இந்த அளவீட்டு ஆராய்ச்சி ரொம்ப முக்கியம், மத்ததை விட இதுல என்ன சிறப்பியல்புகள் இருக்கு அப்படின்னு சொன்னா, இது முழுக்க முழுக்க எண்களும் எண்களை சார்ந்த இலக்கங்களை வச்சு அதன் அடிப்படையில நம்ம ஒரு 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 ரிசர்ச்சே பண்றோம். இதுல என்ன அப்படின்னு சொன்னா, இதுல வந்து பிரதிநிதித்துவம் இருக்கும். அதாவது இது இது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுது, இது இந்த இந்த ஒரு ரிசர்ச்சை வந்து இந்தியால இந்த இந்த ஸ்டேட்ஸ்ல எல்லாம் நம்ம கண்டக்ட் பண்ணியிருக்கிறோம், இதை வந்து மொத்தமா இந்தியாக்கே நம்ம சொல்ல முடியும். அந்த மாதிரி இது வந்து இட் ரெப்ரசன்ட்ஸ் எவ்ரிதிங். அதே மாதிரி இதுல வந்து அப்சர்வேஷன் இஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதாவது அவதானிப்புகள், ரொம்ப ரொம்ப துல்லியமான அப்சர்வேஷன்ஸ் எல்லாம் இதுல நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸும் ரிப்போர்ட்டிங்கும் இதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயங்கள். சோ இது எல்லாமே வந்து ஒரு அளவீட்டு ஆராய்ச்சியின் சிறப்பியல்புகள் ஆகும். அதே மாதிரி ஒரு ரிசர்ச்சை நம்ம திரும்ப அளவீட்டு ஆராய்ச்சியில நம்ம திரும்ப போய் வேலிடேட் பண்ண முடியும், ரிலையபிளா இருக்கா அப்படின்னு பார்க்க முடியும், எம்பிரிக்கலா ஒரு டேட்டா கலெக்ஷன் பண்ண முடியும். அது போக அளவீட்டு ஆராய்ச்சியில இன்னொரு விஷயம் என்னன்னா, தரவு சேகரிப்பதற்கு பல நுட்பங்கள் இருக்கு. இது நம்ம வந்து இந்த கிளாஸோட தொடர்ந்து நம்ம பார்க்க போற விஷயத்துல நம்ம பார்ப்போம், என்னென்ன மாதிரி எல்லாம் தகவல் சேகரிக்கலாம். ஒரு ஆராய்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டோம்னா, நான் பாட்டுக்கு ரேண்டமா போய் யார்ட்டையாவது ஏதாவது இன்ஃபர்மேஷனை வாங்கினேன் வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. அதுக்குன்னு சில நுட்பங்களே இருக்குது. எந்தெந்த விதத்துல நம்ம வந்து டேட்டா கலெக்ட் பண்ணலாம், எந்தெந்த விதத்துல நம்ம வந்து டேட்டாவை அனலைஸ் பண்ணலாம், இது மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய இந்த அளவீட்டு ஆராய்ச்சி குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் டெக்னிக் தான் வந்து பெருவாரியாக எந்த சமூக அறிவியல்களும் பயன்படுத்துறாங்க. அதுவும் சமூகவியல்ல நிறைய நேரம் இந்த பாசிட்டிவிசம்னு சொல்லிட்டு சயின்ஸை நம்ம வந்து நிறைய இன்கார்பரேட் பண்ற நிறைய இடங்கள்ல குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்சை விட குவான்டிடேட்டிவ் ரிசர்ச், அதாவது அளவீட்டு ஆராய்ச்சிக்கு தான் முதன்மை தன்மை கொடுக்கப்படுது. நிறைய நேரங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா அதுதான் ஏற்றுக்கொள்ளப்படுறதாவும் இருக்கு. இன்னைக்கு இருக்கிற பிஹெச்டி ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் நீங்க நிறைய பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து அளவீட்டு ஆராய்ச்சி தான், நிறைய டேபிள்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் இது போட்டுதான் நாங்க செய்யற மாதிரி இருக்கு. சோ இந்த விஷயங்களுக்கு நம்ம தகவல் சேகரிக்கிறதுக்கு என்னென்ன முறைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முக்கியமான முறைகள்ல வந்து நேர்காணல், இன்டர்வியூ மெத்தட்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம பண்ற சாதாரணமான இன்டர்வியூக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இதுக்குன்னு ஒரு ஒரு நுட்பங்களை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. இந்த கிளாஸ்ல நம்ம வந்து வினாப்பட்டியல், அதுல எப்படி இன்டர்வியூ, அதெல்லாம் நம்ம பார்க்க தான் போறோம். அது போக நமக்கு வந்து சோதனை ஆராய்ச்சியும் பண்ணலாம். சோதனை ஆராய்ச்சி அப்படின்னு சொல்றது வந்து ஒரு சமூக அறிவியல்ல கொஞ்சம் கடினமானது, ஆனா அதுவுமே நிறைய நடத்ததான் செய்யறாங்க. அது போக சமூக பிரச்சனைகளுக்கு சமூக யதார்த்தத்தை வெளிக்கொண்டு வர்றதுக்கான ஒரு முக்கியமான விஷயம். நிறைய நேரங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா, நான் வந்து நிறைய யோசிக்கிற சில இடங்கள்ல வந்து அதிர்ச்சியப்படுற விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நேஷனல் சர்வே கண்டக்ட் பண்ணாங்க இந்த மாதிரி டிராப் அவுட் ரேட்டை பத்தி. அப்போ டிராப் அவுட் ரேட் ஏன் இவ்வளவு அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சர்வே கண்டக்ட் பண்ணதுலதான் கண்டுபிடிக்கிறாங்க, பெண் குழந்தைகள்லாம் நிறைய டிராப் அவுட் ஆகுறாங்க. அதுவும் எந்த மாதிரியான சூழல்ல அவங்க வந்து ஒரு ஒரு
யங் அடாலசன்ட் ஏஜ ரீச் பண்றப்போ நெறைய ட்ராப் அவுட்ஸ் இருக்குது. அந்த அடாலசன்ஸ்க்கு நுழையறதுக்கு அப்போ இருக்கிறப்பயும் நெறைய ட்ராப் அவுட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க பார்த்தீங்கன்னா, நெறைய பெண் டீச்சர்ஸ் வந்து பிரைமரி ஸ்கூல்லயும், எலிமெண்டரி ஸ்கூல்லயும் கொண்டு வர்றாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, பெண் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் தான் நீங்க நெறைய ரெக்ரூட் பண்றாங்க பெண் டீச்சர்ஸ. சோ இந்த மாதிரி நெறைய சமூகத்தினான எதார்த்தத்த வெளிக்கொண்டு வர்றதற்கு அளவீட்டு ஆராய்ச்சி ரொம்பவே முக்கியத்துவம் குடுக்குது. சோ நம்ம அடுத்த அளவீட்டு ஆராய்ச்சிக்குள்ள போறப்போ, அதாவது நான் வந்து அந்த வரிசைய நான் உங்களுக்கு சொல்லிட்டே வந்துர்றேன். நம்ம என்னென்ன விஷயம்லாம் பார்க்க போறோம்னா, அளவீட்டு ஆராய்ச்சினா என்னன்னு பார்க்குறோம். இன்ட்ரோடக்ஷன், அதுக்கப்புறம் அதனுடைய சிறப்பியல்புகள், அதோட நிலைகள், நிலைகளுக்கு உள்ளேயே நம்ம வந்து சில விஷயங்களுக்குள்ள போவோம். மாறிகள்னா என்ன? மாறிகள பயன்படுத்தி என்னென்ன டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி டேட்டா கலெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் திரும்ப அளவீட்டு ஆராய்ச்சிய எப்படி கொண்டு வந்து முடிக்கலாம்? ரிப்போர்ட் ரைட்டிங் வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சோ அளவீட்டு ஆராய்ச்சியில முதல் நிலை ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா ஒரு ரிசர்ச் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலே முதல் நிலை வந்து பிரச்சனை உருவாக்கம் தான். சோ இது வந்து ரொம்ப தெளிவா இருக்கணும். நான் என்ன படிக்க போறேன், எத பிரச்சனைன்னு நான் பார்க்கிறேன். ஏன்னா நிறைய நேரங்கள்ல ஆராய்ச்சியில ஏற்படுற நம்ம பிழைகள்ல ரொம்ப முக்கியமான பிழை இந்த சிஸ்டமேட்டிக் எரர்ன்னு சொல்லுவாங்க. அந்த முறையான பிழை அப்படிங்கிறது வந்து எந்த இடத்துல வரும்னா, நம்ம பிரச்சனை உருவாக்கத்துல ஏதாவது ஒரு சிக்கல் வந்துருது. நமக்கு அந்த சரியான புரிதல் இல்ல. இது பிரச்சனையா இல்லையான்றதுலயே நமக்கு ஒரு கேள்வி வந்துருதுன்னு வைங்களேன், அந்த இடத்துலயே ஆரம்பிச்சிரும். சோ பிரச்சனை உருவாக்கம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான அடிப்படையான விஷயம். நம்ம வந்து சும்மா நெறைய விஷயங்கள பேசிட்டோம், நெறைய தெரியும் எனக்கு. அது எல்லாத்தையும் நான் கொண்டு போய் சொல்லப் போறேன் அப்படிங்கிறதுக்கான இடம் ஆராய்ச்சி கிடையாது. அப்போ நம்ம ரொம்ப தெளிவா இருக்கணும். என்ன பிரச்சனைய நான் அட்ரஸ் பண்ண போறேன். அதுக்கு நான் என்னெல்லாம் செய்ய போறேன். அப்போ பிரச்சனை உருவாக்கம் தான் ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயம். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்குவோம். டவுரி ஒரு பிரச்சனை. சோ அந்த பிரச்சனைக்கு நான் இத எப்படி சமூகவியல் முறையில அணுகப் போறேன். பிரச்சனைக்கு என்ன மாதிரியான இதுக்கு காரணங்கள்னு படிக்கிறாங்க. இதெல்லாம் நெறைய ரிசர்ச் முடிஞ்சிருக்குது. டவுரிக்கு காரணங்கள். நம்ம சரி திரும்ப மதுரையிலயோ, இல்ல இங்க தமிழகத்துல ஏதோ ஒரு ஏரியால நம்ம படிக்க போறோம். டவுரிக்கு காரணம் என்ன? இதுதான் பிரச்சனைன்னு வச்சுக்குவோம். அப்ப அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டியது கருத்துருவாக்கம். கருத்துருவாக்கம் அப்படின்னு சொன்னா கான்செப்சுவல் கிளாரிட்டி. கருத்து அப்படிங்கிறது வந்து இங்க எல்லா ஒரு விஷயத்துக்கும் நம்ம எல்லாருக்கும் ஒரு மைண்ட் மேப் இருக்கும். எல்லாருக்கும் மனதுல ஓடுற ஒரு மைண்ட் மேப் இருக்கும். அந்த பண்பு கூறுகளை பத்தி பேசுற விஷயம் தான் கருத்துருவாக்கம். சோ ஒரு விஷயத்திலயும் நான் இந்த தலைப்பு எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப டவுரி இட்ஸ் சோஷியல் கான்சிக்வன்சஸ் ரீசன்ஸ் ஃபார் டவுரி அப்படின்னு சொன்னேன்னா நான் என்னென்ன அதுல பிரச்சனைன்னு நான் வச்சிருக்கிற விஷயங்கள்ல ஒவ்வொரு கருத்துக்கும் நான் என்னென்ன விளக்கம் கொடுக்க போறேன்றதுல எனக்கு தெளிவு இருக்கும்னு அஸ் அ ரிசர்ச்சர் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சோ அதுல இந்த டவுரி அப்படிங்கிற ஒரு தலைப்பு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்குள்ள நிறைய மாறிகள் இருக்கும், வேரியபிள்ஸ் இருக்கும். சோ டவுரிக்குள்ள என்ன வேரியபிள்லாம் இருக்கலாம்? கல்விக்கும் டவுரிக்கும் சம்பந்தம் இருக்கா? வேலை வாய்ப்புக்கும் டவுரிக்கும் சம்பந்தம் இருக்கா? என் உயரத்துக்கும் டவுரிக்கும் ஒரு பெண்ணின் உயரமோ இல்ல ஆணின் உயரத்துக்கும் டவுரிக்கும் சம்பந்தம் இருக்கா? ஆணோ பெண்ணோ அவங்களுடைய அழகு இல்ல ஹேண்ட்சம்னஸுக்கும் டவுரிக்கும் சம்பந்தம் இருக்கா? அப்ப இது எல்லாமே மாறிகள். இது ஒவ்வொன்னோட ஒன்னொன்னு தொடர்பு உடையது. இது வந்து இன்னொன்னு மேல அதனுடைய அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கலாம். அப்போ இதுல வந்து ஆய்வாளருக்கு சரியான தெளிவு இருக்கணும். நான் என்னென்ன மாறிகளை பயன்படுத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த விஷயத்துல வந்து நம்ம யூசுவலா ரிசர்ச்ல 2 விதமான மாறிகள் உண்டு. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். சில நேரங்கள்ல 2 மாறிகளும் வேற வேறையா இருக்கும். ஒரு சில நேரங்கள்ல ஒரே மாதிரி இருக்கும். இதுல நம்ம மாறிகள் பத்தி பார்க்க போறதுக்கு முன்னாடி ஒரு கருதுகோள் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. அதாவது இந்த 2 மாறிகளையும் தொடர்பு படுத்துறது. நான் முதல்ல நம்ம பேசுறப்ப சொன்ன விஷயம் தான். கல்விக்கும் என்னுடைய வேலை வாய்ப்புக்கும் இல்ல நான் என்னுடைய வேலை பார்த்த ஆண்டுகளுக்கும் என்னுடைய எஃபிஷியன்சிக்கும் தொடர்பு இருக்குதா இல்லையா அப்படிங்கறத நான் 2 மாறிகள் வச்சு பேசுறேன் இல்லையா? இது வந்து இதுதான் கருதுகோள் ஆகும். இப்ப கருதுகோளா இத சொல்லலாம்னா இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயத்த தொடர்ந்து 10 ஆண்டுகள் செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்கன்னா அவங்களுடைய எஃபிஷியன்சி அதிகமா இருக்கு அப்படிங்கிறது ஒரு கருதுகோள். இல்ல அதுல கருதுகோள் போடுறதுல நம்ம வந்து நல் ஹைபோதசிஸ்னு சொல்லுவாங்க, நெகட்டிவ் ஹைபோதசிஸ்னு சொல்லுவாங்க, இல்ல பிளண்டா போடுற ஹைபோதசிஸ்ல நிறைய விதங்கள் இருக்கு. அப்போ நம்ம வந்து நேரடியாகவும் தொடர்பு படுத்தலாம்,
இல்ல கொஞ்சம் நெகட்டிவாவும் சொல்லலாம். இதுக்கும் தொடர்பு இல்ல. அப்போ கருதுகோள் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். அந்த ஸ்டேட்மெண்ட்ல 2 மாறிகள பேசியிருக்கோம். ஒண்ணுக்கும் அடுத்ததுக்கும் ஒரு இதுல மாற்றம் செஞ்சா, இன்னொரு இதுல மாற்றம் வரும். இல்ல ஒரு இதுல மாற்றம் செய்யலைன்னா, இன்னொரு இதுல மாற்றம் வராது. இப்படி நம்ம சொல்றது தான் ஒரு கருதுகோள். அப்போ இந்த மாறிகள்ன்றது என்ன? 2 விதம். இது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்க. ஆ ஏன் அப்படின்னு சொன்னா, அது சார்புடையதா இருக்கலாம், இல்ல சார்பற்ற மாறிகளா இருக்கலாம். என்னது சார்புடைய, சார்பற்ற? இப்போ என்னுடைய வயசு, இல்ல ஒருத்தருடைய வயசுக்கும், அவங்களுடைய இன்னொரு ஒரு ஒரு ஆ வயசும் ஜெண்டரும் எப்பயுமே வந்து ஒரு முக்கியமான இண்டிபெண்டன்ட் வேரியபிள். சார்பற்ற. அத வந்து எந்த விஷயமும் தாக்காது. ஏன் அப்படின்னு சொன்னா, அது வந்து நிலையான ஒரு விஷயம். அப்போ இந்த வயசுக்கும், அவங்களுடைய வேலை செய்யும் பக்குவத்துக்கும், இல்ல வயசுக்கும் அவங்க வந்து ஆ அறிவுசார் விஷயத்துக்கும், இந்த மாதிரி தொடர்பு படுத்துறது, ஆ ஒரு ஒரு எந்த விஷயமும் பாதிக்காம இருக்கிறது சார்பற்ற மாறி. அப்ப அது வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள். சில நேரங்கள்ல நம்ம எஜுகேஷன் வந்து சார்பற்ற மாறியாவும் இருக்கும். சில நேரங்கள்ல சார்புடைய. இப்போ என்னுடைய படிக்கும் திறனுக்கும், ஆ என்னுடைய கல்வி அ அட்டைன்மென்ட்டுக்கும் ரிலேஷன்ஷிப் போட்டோம்னா, என்னோட எஜுகேஷன் வந்து அந்த இடத்துல டிபெண்டன்ட் வேரியபிள் ஆயிரும். அதே இது என்னுடைய எஜுகேஷனுக்கும் எம்ப்ளாய்மென்ட்ன்னு பேசத்துல எஜுகேஷன் வந்து அங்க இண்டிபெண்டன்ட் வேரியபிள் ஆயிரும். அப்போ என்ன மாதிரினா, இந்த சார்பற்ற மாறி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, எப்பயுமே வந்து அது நிலையானதா இருக்கும். அத வந்து எதுனாலயும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஆனா, அது மத்தத டிஸ்டர்ப் பண்ணும். அந்த டிஸ்டர்ப் பண்ணுதுல்ல, அதோட இம்பாக்ட்ட காட்டுதுல்ல, அதோட இன்ஃப்ளூயன்ஸ் காட்டுதுல்ல, அந்த வேரியபிளுக்கு பேரு தான் வந்து சார்புடைய மாறிகள். சோ, இந்த 2 மாறியையும் ஃபெசிலிட்டேட் பண்றதுக்கு முன்னாடி ஊடாலக்கூடிய ஒரு மாறி இருக்கும். அதுக்கு பேரு வந்து ஆ இணைக்கும் மத்தியஸ்த மாறிகள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இப்போ ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு சின்ன ரிசர்ச் நடத்துறாங்க. இந்த மாதிரி பிள்ளைங்கலாம் வந்து ரொம்ப கிளாஸ்ல அட்டென்டிவா இருக்கணும். இல்ல குடுக்குற ஹோம்வொர்க் எல்லாம் கரெக்ட்டா செய்யணும். அப்ப அதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? அப்போ பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கு ஆர்வம் இருக்கு. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கு. ஆனா ஊடால ஏதோ ஒண்ணு லேக் ஆகுது. என்ன செய்யலாம்? ஓகே. ஊடால ஒரு இன்சென்டிவ் குடுக்கலாம். என்ன செய்யலாம்? நீ 10த்லயோ இல்ல 10த் ஹால்ஃப் இயர்லில, குவார்ட்டர்லில இவ்ளோ மார்க்ஸ் வாங்குனேன்னா, உனக்கு இந்த ஒரு இன்சென்டிவ் கிடைக்கும். உனக்கு வந்து ஸ்பெஷல் அவார்ட் குடுப்போம். ஆ நீ வந்து 10த் முடிச்சு போகத்துல உனக்கு ஃபீஸ்ல வந்து இந்த ஸ்லாஷ் இருக்கு. இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் நம்ம சொன்னோம்னா, இதுதான் வந்து மத்தியஸ்த மாறிகள். இது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, நம்ம இந்த மத்த 2 மாறிய ஃபெசிலிட்டேட் பண்ணும். இதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ கூடுதலாக்கும். சோ, இன் இப்போ நம்ம நம்ம அ தமிழகத்துல இருக்கிற இந்த சத்துணவு திட்டம் எல்லாமே வந்து இந்த மாதிரி மத்தியஸ்த மாறிகள் தான். அதாவது பிள்ளைங்கள டிராப் அவுட் ரேட்ட கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு மாறிகள் தான். சோ, இந்த மாதிரி நெறைய நேரங்கள்ல நமக்கு வந்து இந்த 3 மாறிகளும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணும் நம்மளோட ரிசர்ச்ல. சோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கிறோம்? ஒரு ரிசர்ச் டைட்டில் எடுத்திருக்கிறோம். அதுக்கடுத்து ஒரு கான்செப்சுவலைசேஷன் பண்ணியிருக்கிறோம். அந்த கான்செப்ட்ஸ் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்துட்டோம். அந்த கான்செப்ட்ஸ்ல எந்தெந்த வேரியபிள்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்திருக்கோம். அந்த வேரியபிள்ஸ்ல எதெல்லாம் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். டிபெண்டன்ட் வேரியபிள்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்புறம் மீடியேட்டிங் வேரியபிள். தமிழ்ல சொல்லணும்னா சார்பற்ற, சார்புடைய, மத்தியஸ்த மாறிகள் என்னென்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். சோ, அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து அடுத்த லெவல். அதாவது ஒரு தலைப்புக்கு அப்புறம் நம்மளோட கான்செப்ட்ஸ்க்கு அப்புறம் வேரியபிள்ஸ். அதுக்கப்புறம் நமக்கு வேண்டியது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆப்பரேஷனல் டெஃபினிஷன். செயல்பாட்டு வரையறைகள். அதாவது ஒரு ரிசர்ச் செய்யும் பொழுது, நம்ம ஒரு டெஃபினிஷன் இப்ப மேரேஜுக்குன்னு டெஃபினிஷன் எடுத்தா நெறைய டெஃபினிஷன் இருக்கும். இப்ப நம்ம ஆரம்பிக்கும் போதே குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்சுக்கே நெறைய டெஃபினிஷன் இருக்குன்னு பார்த்தோம். ஆனா, நம்ம வந்து இந்த ரிசர்ச் நம்ம பண்ண போற தலைப்புக்கு இந்த இந்த கான்செப்ட எப்படி விளக்க போறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அத குடுக்கிறது தான் செயல்பாட்டு வரையறைகள். அதாவது நான் இந்த ரிசர்ச்ச செயல்படுத்துறதுக்கு என்னுடைய கான்செப்ட்க்கு நான் என்ன விளக்கம் குடுக்குறேன். இது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, சில நேரங்கள்ல இப்போ ஜாயிண்ட் ஃபேமிலிய நம்ம டிஃபைன் பண்றோம்னு வைங்களேன், ரொம்ப ஏத்துக்கொள்ளப்பட்ட டெஃபினிஷன்ல கூட நெறைய விஷயங்கள் இருக்கும். அது வந்து நான் இங்க மதுரையில பண்ண போற ரிசர்ச்சுக்கு அவ்ளோ விளக்கம் தேவையில்ல. ஆனா இந்த இந்த கருத்துக்கள்லாம் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னா, என்னுடைய ரிசர்ச்சுக்கும், என்னுடைய முறைகளுக்கும் உள்ள இருக்க இடைவெளிய
ரொம்பவே குறைக்கிறதுக்கு இந்த செயல்பாட்டு வரையறைகள் ரொம்ப உதவியா இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா, நம்மளால உலகமே ஏத்துக்கிட்ட ஒரு டெஃபினிஷன ஏன் ரிசர்ச்சும் ஏத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா, ஏன் ரிசர்ச் நான் கன்ஃபைன் பண்ண ஏரியாக்குள்ள, என்னோட டொமைனுக்குள்ள நான் குடுக்குற வரையறைக்குள்ள தான் இருக்கும். அப்ப அந்த வரையறைக்குள்ள ஃபிட் ஆகுறதுக்கு நான் வந்து ஒரு ஆப்பரேஷனல் டெஃபினிஷன் எனக்கு தேவையான மாதிரி நான் குடுத்துக்கலாம். அப்போ அவங்கவங்க நம்ம டிஃபைன் பண்ற ரிசர்ச்க்கு டிசைன் பண்ணியிருக்கிற ரிசர்ச்சுக்கு தேவையான வரையறைகள அதுக்கு குடுத்துக்கலாம். அப்போ நம்ம ஒரு தலைப்பு எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா டவுரி. அப்போ டவுரி அப்படிங்கிற விஷயம் வந்து தமிழகத்துல இருக்கிற டவுரி பிரச்சனைய நான் பேசும்போது, வட இந்தியாலயோ இல்ல வேற எந்த இடத்துலயோ இருக்கிற மாநிலத்திலயோ இருக்கிற அந்த டெஃபினிஷன் இங்க பொருந்தணும்னு அவசியம் இல்ல. இங்க நான் வந்து இங்க ஒரு ஃபீல்ட் ஒர்க் பண்ணி ஒரு பைலட் ஸ்டடிக்கு அப்புறம் ஒரு முடிவுக்கு வரேன். இப்படி டிஃபைன் பண்ணா இந்த ரிசர்ச்சுக்கு சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி வர்றது தான் செயல்பாட்டு வரையறைகள். சோ மாறிகளின் செயல்பாட்டு வரையறைகள் கண்டுபிடிப்புகள் மீண்டும் உருவாக்கப்படுவதற்கு உறுதி செய்யும். சோ அந்த மாதிரி அது உதவியா இருக்கும். இப்போ நம்ம வந்து என்ன செஞ்சுட்டோம்? தலைப்பு தேர்ந்தெடுத்துட்டோம். அதுக்கடுத்து அதுக்கான கான்செப்ட்ஸ் எதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அது கருத்தாக்கங்கள் எல்லாம் தெளிவாயிட்டோம். அதுக்கப்புறம் அதுல என்னென்ன மாறிகள் இருக்கு, எதெல்லாம் சார்புடையது, எது சார்பற்றது, எது மத்தியஸ்தம் பண்ண போகுதுன்னு பார்த்துட்டோம். நம்ம பண்ண போற ரிசர்ச்சுக்கு செயல்பாட்டு வரையறைகள் எதுன்னு பார்த்தாச்சு. ஏன் நம்மளுடைய கருத்தாக்கங்கள நம்ம தெளிவாயிட்டோம். இந்த இடம் வரைக்கும் நம்ம எல்லாமே தெளிவாயிட்டு. இப்போ என்ன அப்படின்னா, சரி என்னோட ஆராய்ச்சி வந்து எதுவும் பிழை இருக்கா அப்படின்றது பார்க்க வேண்டிய இடத்துக்கு நம்ம வந்துடுறோம். பிழை இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது 2 விதமான பிழைகள் சொல்லப்படுது அளவீட்டு ஆராய்ச்சியில. அவை என்ன அப்படின்னு சொன்னா, முறையான பிழை, சீரற்ற பிழை. முறையான பிழை தான் நான் சொன்னது மாதிரி நம்ம தலைப்பு எடுக்கத்திலயோ, இல்ல கான்செப்ட்ல தெளிவில்லாம நம்ம போகத்திலயோ வர்ற பிழை. நம்ம எவ்ளோ சரி பண்ணணும்னு முயற்சி செஞ்சாலும், அது ரொம்ப கஷ்டம் அத சரி பண்றதுக்கு. அது மீண்டும் மீண்டும் நம்மள வந்து தவறான செயல். ஏன்னா, நம்ம எடுத்துட்டு வந்த நீட்டிட்டு வந்த வழி வந்து அது சரியில்லாம போறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. சோ முறையான பிழை வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து தலைப்புல இருந்து திரும்ப அத வந்து வேல பார்த்து அத சரி பண்ண முயற்சி செய்யணும். ஆனா இந்த சீரற்ற பிழைகள் இருக்கு இல்லையா? நம்ம வந்து இனி பார்க்க போற மெத்தடாலஜி. அதாவது என்னென்ன முறையில நான் வந்து டேட்டா கலெக்ட் பண்ண போறேன். எந்த முறையில வந்து நான் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல்ஸ் யூஸ் பண்ண போறேன். புள்ளியியல் இத யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து தெளிவில்லாம செஞ்சிருந்தோம். இல்ல சரியானதா பண்ணல. இப்போ சில நேரங்கள்ல சில டாபிக் நம்ம எடுத்திருப்போம். அந்த டாபிக்குக்கு இந்த விதத்துல டேட்டா கலெக்ஷன் இப்போ ஆ, ஒரு ஒரு பள்ளி மாணவர்கள்ட்டயோ இல்ல கல்லூரி மாணவர்கள்ட்ட நான் வந்து ஒரு ஆராய்ச்சி பண்றேன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டா அந்த ஆராய்ச்சிக்கு நான் வந்து இன்டர்வியூ மெத்தட் போகணும்னு அவசியம் கிடையாது. இன்டர்வியூ பண்ணி நேர்காணல் பண்ணணும்ன்றத விட வினாப்பட்டியல் குடுத்து அந்த பிள்ளைங்கட்ட வாங்கலாம். ஏன்னா, அவங்களால வாசிக்க முடியும், எழுத முடியும். இதே இது நான் வந்து ஒரு கிராமப்புற பெண்கள்ட்ட ஒரு டேட்டா கலெக்ஷன் போறேன். அதுல வந்து நான் வந்து வினாப்பட்டியல் குடுத்து வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி செய்றேன்னு வைங்களேன், அங்க பிரச்சனை வந்துரும். ஏன் அப்படின்னு சொன்னா, அங்க படிக்காத பெண்களும் இருப்பாங்க. அந்த பெண்கள்ட்ட நான் டேட்டா கலெக்ட் பண்றப்போ, எனக்கு வந்து வினாப்பட்டியல் சரிப்பட்டு வராது. அவங்க வாங்கி அப்படியே ஓரமா வச்சுருவாங்க. அவங்க அத எல்லாத்தையும் ஃபில் பண்ணி தருவாங்கன்னு சொல்ல முடியாது. அப்போ இந்த சீரற்ற பிழை எப்படி வரும் அப்படின்னு சொன்னா, ஏதாவது ஒரு இடத்துல நான் வந்து தகவல் சேகரிப்புல பிரச்சனையோ, இல்ல நான் யூஸ் பண்ற ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல்ல பிரச்சனையோ, அப்ப இத வந்து எந்த இடத்துல பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு, இந்த ரேண்டம் எரர நம்மளால சரி பண்ண முடியும். ஸோ இந்த 2 எரரும் நம்மளோட டாபிக் செலக்ஷன்ல இருந்து இந்த இடம் வர்ற வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அத நம்ம சரி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு தலைப்பு எடுத்தாச்சு. அது அத என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடம் வந்தாச்சு. இப்போ இதுல வந்து நமக்கு 2 அணுகுமுறைகள் இருக்கு. பொதுவா நெறைய அணுகுமுறை இருக்கு. ஆனா ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும் அப்படின்னு சொன்னா 2 அணுகுமுறைகள். அவை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, 1 பரிசோதனை முறை. அடுத்தது வந்து பரிசோதனையற்ற ஆராய்ச்சி. நான் வந்து பரிசோதனையற்ற ஆராய்ச்சியில தான் நம்ம வந்து நெறைய ரிசர்ச்சர்ஸ் நெறைய போய்க்கிட்டு இருக்கு. இன்னும் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஆனா பரிசோதனை முறையில ஆராய்ச்சியும் போய்க்கிட்டு தான் இருக்கு. பட் பொதுவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, பரிசோதனையற்ற ஆராய்ச்சி வடிவமைப்புகள் தான் நெறைய. ஆம், இதுல நமக்கு நெறைய நீங்க வந்து யுஜி படிக்கிற பசங்க தான். இன்னும் வருங்காலங்கள்ல நெறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஆனா, நம்ம வந்து ஆரம்ப கட்டத்துல நமக்கு எல்லாருக்கும் எங்க தெளிவு வேணுமோ, அததான் நம்ம பார்க்க போறோம். ஸோ பரிசோதனை ஆராய்ச்சி அப்படின்னு சொல்லிட்டா, அதுல நீங்க வந்து ஆங்கிலப்படுத்தும்போது எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச் மெத்தட்ஸ். அது வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அத நம்ம ஒரு சின்ன ஒரு பிரீஃப் பார்ப்போம். பட் நம்ம பரிசோதனையற்ற ஆராய்ச்சி வடிவமைப்புகள் தான் சோஷியாலஜி பர்ட்டிகுலரா ரொம்ப ரொம்ப
பார்க்க விரும்புற, செய்ற நெறைய ரிசர்ச்சர்ஸ் உள்ள விஷயம். ஸோ இந்த ஆராய்ச்சி அப்படின்னா என்ன செய்யும்? பரிசோதனை அற்ற ஆராய்ச்சி. இப்போ நம்ம என்ன அப்படின்னு சொன்னா, இங்க எக்ஸ்பெரிமென்ட் கிடையாது. எக்ஸ்பெரிமென்ட் கிடையாது அப்படின்னு சொன்னாலே, அது எப்படி இயல்பா இருக்குதோ, அத அப்படியே பிரசன்ட் பண்றதுக்கு முயற்சி பண்றது தான். எதையும் நம்ம மாத்த போறதில்ல. ஒரு ரிசர்ச் கண்டக்ட் பண்ண போறோம். அங்க என்ன இருக்குதோ, அத அப்படியே எடுத்துட்டு வந்து நம்ம பிரசன்ட் பண்ண போறது தான் வந்து பரிசோதனையற்ற ஆராய்ச்சி. அப்போ பரிசோதனைன்னா, நீங்க வந்து லேப் மாதிரி அங்க ஒரு கண்ட்ரோல் குரூப், இல்ல ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் குரூப் அங்க அங்க என்னத்தையோ ஒரு விஷயத்த நம்ம கட்டுப்படுத்துறோம். இங்க கட்டுப்படுத்துறதே கிடையாது. இங்க என்னது? இயல்பா அங்க என்ன இருக்குதோ, அத அப்படியே எடுத்துட்டு வந்து பிரசன்ட் பண்றோம். அப்போ இங்க என்ன ஆகுது? எந்த விஷயத்தையும் நம்ம வந்து வேற விதமா கையாளல. அதாவது ஒரு ஒரு நீ நீ இப்படி இருந்தேன்னா, நீ இப்படி எப்படி செய்வ? அப்படி எதுவுமே நம்ம கேட்கல. இருக்கிறத அப்படியே பிரசன்ட் பண்றது தான் ஆ பரிசோதனையற்ற ஆராய்ச்சி வடிவமைப்புகள். இந்த ரிசர்ச் டிசைன்ஸ்ல நெறைய ரிசர்ச் டிசைன்ஸ் இருக்கு. இதுல நம்ம 3 விஷயங்கள் மட்டும் பார்க்க போறோம். என்னென்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, விளக்கமான ஆராய்ச்சி வடிவமைப்பு. இதுதான் ரொம்ப பாப்புலர்ங்க. ரொம்ப ரொம்ப பாப்புலர். எந்த ஒரு சின்ன ரிசர்ச்ல இருந்து ஒரு பிஹெச்டி ரிசர்ச் வரைக்கும் இந்த மெத்தட நம்ம யூஸ் பண்ணலாம். இதுக்கு ஆங்கிலத்துல டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச் டிசைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வார்த்தையிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம். நம்ம அப்படியே இருக்கிற சினாரியோவ டிஸ்கிரைப் பண்றோம். நீங்க கேள்விகள்லயே நமக்கு இருக்கும். டிஸ்கிரைப் ஆ சோ சோசியல் இஷ்யூஸ் இல்ல டிஸ்கிரைப் ரிசர்ச் மெத்தடாலஜி அப்படின்னா என்ன? அத அப்படியே நம்ம விளக்கமா நமக்கு என்ன புரிப்படுதோ, அத அப்படியே பிரசன்ட் பண்றது தான் டிஸ்கிரைப். ஸோ இங்க வந்து டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச் டிசைன் அதாவது விளக்கமான ஆராய்ச்சி வடிவமைப்பு. இதுதான் இது. அடுத்து தொடர் ஆராய்ச்சி அடுத்தது. அடுத்து காரண ஒப்பீட்டு ஆராய்ச்சி. இதெல்லாம் நம்ம வந்து அடுத்தடுத்து விளக்கமா பார்ப்போம். விளக்கமான ஆராய்ச்சி வடிவமைப்பு. இதுக்கு வந்து நம்ம முதல்ல இருந்து பார்த்துட்டு வரோம் இல்லையா? அதே விஷயங்கள் வரிசையா செய்யணும். தலைப்பு தேர்ந்தெடுக்கணும். பிரச்சனை என்னன்னு பார்க்கணும். அதுல என்னென்ன கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ண போறோம்னு பார்க்கணும். அதுல என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். வேரியபிள்ஸ்க்குள்ள என்னென்ன தொடர்பு இருக்குன்னு பார்க்கணும். ஒரு ஆப்பரேஷனல் டெஃபினிஷன் குடுக்கணும். ஒரு ஹைப்போதசிஸ் ஃப்ரேம் பண்ணணும். ஸோ இந்த வரிசை எல்லாமே இதுக்கும் பொருந்தும். ஸோ இது வந்து அப்படியே இருக்கிறத டிஸ்கிரைப் பண்ணும். இது வந்து ஆ நம்ம மெத்தடாலஜில வாட் வில் இட் பி அப்படின்னு சொல்லிட்டு ஆர்.கே. முகர்ஜி எழுதின புக்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, வாட் அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் சொல்லும். அதாவது ஒரு ரிசர்ச் தலைப்புக்கு என்ன அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும். என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா அப்படியே எடுத்து விழுப்பணும். ஒய்ன்றதுக்கு கேள்விக்கு பதில் சொல்லாது. டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச் என்ன சொல்லும்? வாட் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்லும். என்ன நடக்குது அப்படிங்கிறத அப்படியே உங்களுக்கு எடுத்து சொல்ற ஒரு விஷயம் தான் வந்து டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச் டிசைன். ஸோ இயல்பா என்ன நடக்குதோ அதெல்லாம் ஒரு மாற்றமும் குடுக்காம, ஒரு குறுக்கீடும் நம்ம எதுவும் அதுக்குள்ள போய் மாத்துறதோ எதுவும் செய்யாம குடுக்கறது தான் வந்து விளக்கமான ஆராய்ச்சி வடிவமைப்பு. ஸோ மாறிகளின் இயற்கையான ஓட்டத்துடன் இணைந்து ஆராய்ச்சியாளர் வேலை செய்ய வேண்டும். ஸோ ஆ நான் சொன்ன மாதிரி விளக்கமான ஆராய்ச்சி வடிவமைப்பு அப்படிங்கிறது வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறதுக்கான கேள்விக்கு பதில் சொல்லும். அப்போ இந்த என்ன நடக்குத நம்ம எப்படி சொல்லலாம்? ஏன்பா இந்த காலேஜ்லயோ, இந்த இதுலயோ பிள்ளைங்க எப்படி படிக்கிறாங்க அப்படின்னு கேட்கிறத விட, இங்க என்ன நடக்குது அப்படிங்கிறதுக்கு என்னென்ன முறையில நம்மளால வந்து ஆ அந்த ஆராய்ச்சி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொன்னா, 4 விஷயத்துல பண்ணலாம். 4 விஷயம். திரும்ப நம்ம முதல்ல இருந்து வர்றப்போ, நம்ம ஒரு தலைப்ப தேர்ந்தெடுத்து அதுக்குள்ள வந்துட்டு இருக்கோம். அதுக்குள்ள நம்ம வந்து இப்போ டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச் டிசைன வச்சிருக்கிறோம். இந்த டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச் டிசைன்ல நம்ம என்னென்ன விதத்துல நம்ம ஆராய்ச்சிய கன்டின்யூ பண்ணலாம்னு பார்க்க போறோம். அப்போ ஃபர்ஸ்ட் லெவல் வந்து இதுலயும் நெறைய வகை இருக்குது. இதுல முக்கியமாக பார்க்கப்படுற 4 வகைய தான் நம்ம இப்ப பேசப் போறோம். அது இது வந்து அவதானிப்பு. அவதானிப்பு இல்ல கண்காணிப்பு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்சர்வேஷன் மெத்தட்ன்னு சொல்லுவாங்க. இது மெத்தட்ஸ்லயும் வரும். டூல்லயும் வரும். அது ரொம்ப முக்கியம். அதாவது அப்சர்வேஷன் மெத்தட்லயும் நம்ம சொல்லலாம். முறையாகவும் சொல்லலாம். இல்ல நுட்பம். நம்ம டேட்டா கலெக்ஷன் பண்றதுக்கான ஒரு நுட்பமாவும் பார்க்கலாம். அப்போ ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு விஷயத்த நம்ம பார்க்கிறது வேற, கவனிக்கிறதுன்றது வேற, அவதானிக்கிறதுன்றது வேற. சோ இங்க வந்து இந்த உற்று நோக்குற ஒரு விஷயம் வந்து இந்த இந்த மெத்தட்ல உண்டு. இது விஷயம். இத நம்ம அடுத்தடுத்து வரத பார்ப்போம். அடுத்து வழக்கு ஆய்வு. வழக்கு ஆய்வு அப்படின்னு சொல்றது வந்து, ஆ நெறைய நேரம் இது வந்து கேஸ் ஸ்டடி மெத்தட்ன்னு சொல்லுவாங்க. ஒரு இண்டிவிஜுவல் கேஸ் எடுத்து நம்ம அத படிக்கிறோம். அதையும் நம்ம அடுத்து வரப்ப பார்ப்போம். அடுத்து காப்பக பகுப்பாய்வு, ஆர்கைவியல்
அனாலிசிஸ். இதுவும் ரொம்ப ரொம்ப ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவெல்லாம் நம்ம அனலைஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ற விதம். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கெடுப்பு ஆராய்ச்சி, சர்வே மெத்தட். நெறைய ரிசர்ச் இத பேஸ் பண்ணி தான் கண்டக்ட் ஆயிட்டு இருக்கு. சர்வே மெத்தட் வரைக்கும் நம்ம பார்க்க போறோம். இந்த 4 மெத்தடாலஜி இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து கண்காணிப்பு ஆராய்ச்சி. இது வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி, ஆராய்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் வர்றதுக்கு முன்னாடியே, ஆர்வத்த தோற்றுவித்தது வந்து அப்சர்வேஷன் தான். இது ஏன் இப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறத வச்சு தான் நம்ம மொதவே முடிவு பண்றோம். அப்போ இதுல வந்து ஆ ஒரு ஒரு விஷயத்த வந்து பார்த்து, அதனை உற்று நோக்கி, அதுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. இது ஏன் இப்படி இருக்கு? அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துறது தான் இந்த நிலை. ஸோ இந்த விஷயத்த வந்து நம்ம எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா 4 வகைகளா பண்ணலாம். எப்படி? நீங்க வந்து உற்று நோக்குறதோ, இல்ல கவனிக்கிறதோ, இதுலலாமா வகை இருக்கு? இருக்கு. எப்படின்னா, இப்போ ஒரு சோசியோலாஜிக்கல் ஒரு ஒரு சமூகவியல் ஆராய்ச்சியில ஒரு திருமண முறைய பத்தி படிக்கிறோம் வச்சுக்கோங்களேன். இயற்கையான கவனிப்பு பண்ணலாம். நான் வந்து அந்த அந்த திருமண அமைப் அ ஆராய் ஆராய்ச்சி பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா, அந்த திருமணங்கள நான் வந்து போய் பார்க்கணும். அப்ப நான் திருமணங்கள போய் பார்க்கிறப்போ, நான் வந்து பங்கேற்காதவராக உள்ள போய் பார்க்கலாம். எப்படி? இத நான் கவனிக்க தாங்க வந்திருக்கேன். எனக்கு வந்து நீங்க வந்து உங்க கல்யாணத்த பார்க்கறதுக்கு ஒரு அனுமதி குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ள போய் பார்க்கிறேன்னு வைங்க. அதுதான் வந்து நான் பார்ட்டிசிபென்ட் அப்சர்வேஷன்னு சொல்லுவாங்க. அதாவது நான் அதுல வந்து பங்கேற்பாளராக இல்ல. அதுல ஒரு பகுதியா இல்ல. ஆனா நான் இத பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். சோ இங்க உங்க இதுல நெறைய சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் இருக்காமே, நான் அத கொஞ்சம் பார்த்துக்கிறேன். நான் வந்து அத பத்தி ஒரு ஒரு கட்டுரை ஆராய்ச்சி கட்டுரை எழுதப் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம்னு வைங்களேன். அதுதான் வந்து இயற்கையான கவனிப்பு அல்லது பங்கேற்காதவர். நான் பார்ட்டிசிபென்ட் அப்சர்வேஷன்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து பங்கேற்பாளர் கவனிப்பு. இது வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். இது வந்து நெறைய நேரங்கள்ல நம்ம அடுத்து பார்க்க போறோமே, அந்த குவாலிட்டேட்டிவ் அதாவது தரம் சார்ந்த ஆராய்ச்சி. அதுல ரொம்ப பயன்படுத்துற ஒரு விஷயம். போய் அங்கேயே அதுல ஆளோட ஆளா சேர்ந்து அந்த விஷயத்த கத்துட்டு வர்றது. இது வந்து பங்கேற்பாளர் கவனிப்பு. அடுத்து சில நேரங்கள்ல சில விஷயங்கள மட்டும் கட்டமைத்து கவனிப்பு செய்வாங்க. சில நேரம் கட்டமைக்கப்படாத. இந்த மாதிரி 4 விதத்துல நம்மளுடைய கவனிப்பு இருக்கலாம். அடுத்த அ இதுக்கு அடுத்து நம்ம வந்து அப்சர்வேஷன் பண்றோம். அடுத்து இதுலயுமே வந்து நம்ம டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச் டிசைன், கேஸ் ஸ்டடியாவும் இருக்கலாம். ஸோ வழக்காய்வு அப்படின்னு சொன்னா என்ன? இதுவும் வந்து அ ஒரு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அல்லாத ஒரு ரிசர்ச். இது என்ன பதில் சொல்லும்? இது யூசுவலா எங்களுக்கு சொல்லிக் குடுக்கும்போது எப்படி சொல்லிக் குடுப்பாங்கன்னா, கேஸ் ஸ்டடி அப்படின்னு சொன்னா, இட் இஸ் அ லாங்கிட்யூடினல் ஸ்டடி. ஒரு ஒரு விஷயம், ஒரு ஆர்கனைசேஷன் உருவானதோ, இல்ல ஒரு தனிநபருடைய வெற்றி, இல்ல ஒரு தனிநபர பத்தி ஒரு அவங்கள வந்து ஒரு ஒரு யூனிட்டா எடுத்து அவங்கள பத்தி ஃபுல்லா படிக்கிறது. அதாவது 2 எல்லைகளும் ஆழம் வரை போய் ஒரு விஷயத்த படிக்கிறது தான் வழக்காய்வுன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஆய்வுக்கு என்ன அப்படின்னு சொன்னா, இவை ஏன் எடுக்கப்பட்டன? ஏன் எதுக்காக இப்படி செய்யப்பட்டது? எவ்வாறு? இதன் விளைவுகள் என்ன? இப்போ ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் காந்திஜிய நம்ம படிக்கணும். சமூகவியல் நோக்குல படிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அவரோட எல்லா விஷயங்களும் ஏ டூ இசட்டும் நான் படிச்சிருக்கணும். ஆழம் வரையும் படிச்சிருக்கணும். அத நான் பிரசன்ட் பண்ணணும். அப்போ அத வந்து ஒரு கேஸா எடுத்துக்கணும். அதாவது கேஸ் ஸ்டடின்றது ஒரு லாங்கிட்யூடினல் ஸ்டடி. அது வந்து ஒரு கேஸா எடுத்து நம்ம படிக்கிறது. அது ஃபுல்லஸ்ட் எக்ஸ்டென்ட் எவ்வளோ படிக்க முடியுமோ அப்படி படிக்கிறது. யூசுவலா இது வந்து இந்த சமகால நிகழ்வுகள படிக்கிறதுக்கு, ஏன் இப்படி இருக்கு அப்படிங்கிறது சில கேள்விகளுக்கெல்லாம் நம்ம பதில் தேடுறதுக்கு இந்த வழக்காய்வுகள நம்ம செய்யலாம். அடுத்தது காப்பக பகுப்பாய்வு. இது வந்து காப்பகம் அப்படிங்கிறது வந்து இங்க நான் டிரான்ஸ்லேஷன்ல போட்டு ஆனா ஆர்கைவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாருக்குமே வந்து சப்ஜெக்ட்டுக்கு ஒரு ஆர்கைவ்ஸ் இருக்கும். அந்த ஆர்கைவ்ஸ்ல யூசுவலா என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னா, நெறைய பத்திரிக்கைகள், கடிதங்கள், பெருந்தலைவர்களுக்கு ஊடால நடந்த சொற்பொழிவுகள், இல்ல விவாதங்கள், இல்ல பார்லிமென்ட்ல நடந்த ஒரு ஒரு நல்ல சொற்பொழிவோ, இல்ல அசெம்பிளில நடந்த சில விவாதங்களோ, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அங்க பிரிசர்வ் பண்ண வச்சிருக்கப்படும். அதையெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்தி நம்மளால அ இந்த ஆராய்ச்சிய அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு முடியும். நிஜமாவே இது ஒரு பெரிய களஞ்சியமா நமக்கு இருக்கும். நமக்கு வந்து இது எல்லாமா சேர்த்து தான் நம்ம ஒரு ரிசர்ச் பண்ண முடியும். நிஜமாவே லைப்ரரீஸ விட ஆர்கைவ்ஸ்ல நமக்கு நெறைய நெறைய ரிசோர்ஸ்ஃபுல்லா நெறைய கிடைக்கும். ஏன்னா, முதல் அதாவது அ முதன்மையான அதாவது பிரைமரி டேட்டா கிடைக்கும். முதல் தகவல், அந்த அசல் மூல தகவல் நமக்கு வாங்கிக்க முடியும். அப்போ அந்த தகவல வச்சு நம்மளால நெறைய நல்ல நல்ல ரிசர்ச் நல்ல ஆ இதுல நெறைய ஏன் இந்த மாதிரி இப்போ
2 லீடர்ஸ்க்கு ஊடால ஒரு லெட்டர் ரிலேஷன்ஷிப் நடந்துட்டு இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நேஷனல் லீடர்ஸ் 2 பேருக்கும். அந்த லெட்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம எடுத்து தொகுத்து, அது ஏன் அப்படி இருக்குன்னு ஒரு டிஸ்கோர்ஸ் அனாலிசிஸ் மாதிரி நம்ம பண்றதுக்கு அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து இந்த காப்பக பகுப்பாய்வு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஸோ இது வந்து ஆ நெறைய நேரங்கள்ல, நெறைய மெத்தட்ஸோட இதையும் சேர்த்து செய்றதுக்கு பயனுள்ளதா இருக்கும். அதாவது இத மட்டும் தனியா பண்றதுன்னா, ஒரு முழு ரிசர்ச் பண்றத விட, இந்த தகவல் வந்து அடிஷனலா, சப்போர்ட்டிவா நெறைய ரிசர்ச்சுக்கு இருக்கும். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆ ஆராய்ச்சி முறை. ரொம்ப ஆ காமனா யூஸ் பண்ற ஒரு ஆராய்ச்சி முறை. அதுதான் கணக்கெடுப்பு ஆராய்ச்சி. அதாவது சர்வே மெத்தட். யூசுவலா ரிசர்ச்ச நம்ம எப்படி குவாலிட்டேட்டிவ், குவான்டிடேட்டிவ்னு 2 வகைப்படுத்தலாமோ, அதே மாதிரி தகவல் சேகரிப்பு பத்தி வச்சு நம்ம 2 வகைப்படுத்துறது அப்படின்னு சொன்னா, யூசுவலா சென்சஸ் மெத்தட் அண்ட் சர்வே மெத்தட்ன்னு சொல்லுவாங்க. அதாவது சென்சஸ்னா எல்லாருக்குமே தெரியும். ஆ 10 வருஷத்துக்கு ஒருக்க இந்தியாவுல நம்ம வந்து சென்சஸ் சர்வே சென்சஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. சென்சஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு யூனிவர்ஸ்னா நம்ம படிக்க போற இடத்துல இருக்கிற ஒவ்வொரு யூனிட்டையும் விடாம கணக்கில் எடுத்துக்கொள்வது தான் சென்சஸ். ஆனா எல்லா நேரமும் எல்லாராலையும் அவ்வளோ பேரையும் எடுத்துக்கிறதுன்றது வந்து வாய்ப்பு கிடையாது. அப்ப நம்ம என்ன செய்வோம்? கணக்கெடுப்புக்கு போவோம். கணக்கெடுப்புனா மாதிரிகள செலக்ட் பண்ணிக்கிறது. இவங்க அதாவது நம்ம சமூக அறிவியல் ரிசர்ச்ல அடுத்து நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது சாம்பிளிங். இந்த இந்த கிளாஸ்ல நம்ம அதெல்லாம் பேச போறதில்ல. ஆனா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சாம்பிள் எடுத்து அவங்கட்ட மட்டும் நம்மளுடைய ஆ டேட்டா கலெக்ஷன் அதாவது நம்ம தகவல் சேகாரம் பண்ணி, அத வச்சு நம்ம வந்து ஒரு தகவல புதுமைப்படுத்துறது. நீங்க பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம 10 வருஷத்துக்கு ஒருக்க தான் சென்சஸ் நடத்துறோம். ஆனா நேஷனல் சாம்பிள் சர்வே ஆர்கனைசேஷன் எவ்ரி நவ் அண்ட் தென் எல்லா டேட்டாவையும் சாம்பிள்ஸ வச்சு கண்டுபிடிச்சு நமக்கு தகவல் குடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு கணக்கெடுப்பு ஆராய்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு, ஆ அப்படின்னு கண்டக்ட் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா ரிசர்ச்சும் மோஸ்ட்லி அத பேஸ் பண்ணி தான் இருக்கும். சமூகத்துல நெறைய பிளானிங் அண்ட் பாலிசி சர்வே கண்டக்ட் பண்ணி தான் முடிவுக்கு வர்றாங்க. அதனால சர்வே அப்படிங்கிறது வந்து ரிசர்ச்ல வந்து பிரிக்கவே முடியாத ஒரு முக்கியமான அங்கம். ஸோ இந்த சர்வே வந்து நெறைய விதங்கள்ல இருக்கு. அதுல சில விதங்கள்ல நம்ம பார்க்க போறோம். ரொம்ப லென்த்தியா பார்க்கறதுக்கு நமக்கு நேரம் கிடையாது. ஆனா என்னென்னன்னு பார்ப்போம். அதுல இது வந்து குறுக்குவெட்டு கணக்கெடுப்பு. குறுக்குவெட்டு கணக்கெடுப்புன்னா, கணக்கெடுப்பு அப்படின்றது வந்து ஒரே நேரத்துல, ஆனா வேற வேற இடத்துல ஒரே தகவல சேகாரம் பண்றது குறுக்குவெட்டு கணக்கெடுப்பு. அதாவது ஒரு தகவல மதுரையிலயும் செய்றோம், திருச்சியிலயும் செய்றோம், அந்த பக்கம் நார்த்லயும் செய்றோம், ஒரிசாலயும் செய்றோம், குஜராத்லயும் செய்றோம். அதுதான் குறுக்குவெட்டு. அதாவது கிராஸ் செக்ஷனல் த்ரூ அவுட் அந்த ரீஜன்ல எல்லா இடத்துலயும் செய்றோம். ஆனா ஒரே நேரத்துல செய்றோம். அடுத்தது நீளமான ஆய்வு. அதாவது லாங்கிட்யூடினல் ஸ்டடி. இது எப்படின்னா, இதுவும் சுவாரஸ்யமானது. மதுரையிலேயே மாடர்னைசேஷன பத்தி ஒரு ரிசர்ச் கண்டக்ட் பண்ணியிருக்கிறோம். இல்ல யூசேஜ் ஆஃப் மொபைல் அந்த மாதிரியான விஷயம் பண்ணியிருக்கிறோம்னா, ஒரு ஒரு லாங்கிட்யூடினல் ஒவ்வொரு 2 வருஷமும் அதே கொஸ்டினரையோ இல்லைன்னா அதே வினாப்பட்டியலை கொடுத்து அதே மாதிரி ஆய்வு செய்றோம். அதுல நம்ம மாற்றத்தை கண்டுபிடிக்கிறோம். ஸோ 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அளவுக்கு ஆண்ட்ராய்டு பயன்பாடு இருந்திருக்காது. அதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம போனாலும் டெலிஃபோன்ற மாதிரியான விஷயங்களே நம்ம கிட்ட கிடையாது. ஸோ அந்த மாதிரி நீளமான ஆய்வு அப்படிங்கிறது வேற வேற காலகட்டத்துல ஒரே தகவலை சேகரிக்கிறது. அடுத்து போக்கு ஆய்வு. ட்ரெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக மக்கள்கிட்ட போய் பண்றது. இந்த இந்த விஷயத்த நான் இப்போ லான்ச் பண்ணேன்னா, அது வந்து பிரயோஜனமா இருக்குமா? அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரெண்ட் ஸ்டடி பண்ணுவாங்க. இது யூசுவலா பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து அவங்க புதுசா ஒரு விஷயத்த லான்ச் பண்றதுக்கு முன்னாடி அவங்க வந்து படிக்கிறது வந்து ட்ரெண்ட் சர்வே அந்த ஸ்டடி அந்த மாதிரியான விஷயம் இருக்குது. அடுத்தது ஒருங்கிணைது கொஹார்ட் ஸ்டடின்னு சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட மக்கள் தொகை குறித்து இந்த இந்த ஏஜ் குரூப் பீப்புள்லாம் இத பத்தி என்ன ஃபீல் பண்றாங்க? அடாலசன்ட்டோட ஃபீல் என்ன? ஓல்ட் ஏஜோட ஃபீல் என்ன? அந்த மாதிரி பண்றது கொஹார்ட் ஸ்டடி. ஒரு பர்ட்டிகுலர் கம்யூனிட்டி இல்லன்னா ஒரு ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் உள்ள ஒரு குழுவ மட்டும் படிக்கிறது கொஹார்ட் ஸ்டடின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது குழு ஆய்வு, பேனல் ஸ்டடி. ஸோ ஒரு 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 தனிநபர் வந்து வெவ்வேறு காலகட்டத்துல ஒரு ஒரு பேனல் இது வந்து கொஞ்சம் அறிவு சார்ந்த மக்கள் வந்து ஒரு விஷயத்த வேற வேற காலகட்டத்துல எப்படி பார்த்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஸ்டடி வந்து பேனல் ஸ்டடி. ஸோ இந்த மாதிரி நமக்கு இவ்வளோ வகைகள் இருக்கு.
இவ்ளோ முறையில நம்ம செய்யலாம். தலைப்பு எடுத்துட்டோம். அதுக்கான விளக்கங்கள் குடுத்தாச்சு. கருத்துக்கள் பார்த்தாச்சு. செயல்பாட்டு வரையறைகள் பார்த்தாச்சு. பிழைகள் இருக்கான்னு பார்த்தாச்சு. என்னென்ன முறைகள் இருக்குன்னு பார்த்துட்டோம். அதுல நம்ம வந்து இப்போ நம்ம எதுக்குள்ள போய்க்கிட்டு இருக்கிறோம்? ஆ எதுல போய்க்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா, டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச் டிசைன்க்குள்ள இருக்கிறோம். இப்போ இந்த டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச் டிசைனுக்குள்ள கணக்கெடுப்பு ஆராய்ச்சியில நம்ம தகவல் எப்படியெல்லாம் சேகரிக்கலாம்? சேகரிக்கிறதுக்கு என்னென்ன முறைகள் இருக்கு? அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுல வந்து நம்ம தகவல் சேகரிப்புன்னு வரப்போ, நம்ம அத கருவின்னு சொல்லுவோம். எங்களுக்கு ஒரு புரொஃபசர் இருக்கிறாரு. அவர் சொல்லுவாரு, அழகா சொல்லுவாரு. ஒரு ரிசர்ச் பண்றதுல வந்து ரொம்ப, ரொம்ப முக்கியம் இந்த கருவி தான். எந்த கருவி? தகவல் சேகரிப்பு கருவி. அத எவ்ளோ, எவ்ளோ நம்ம பட்ட தீட்டி நல்லா ஸ்ட்ராங்கா வச்சிருக்கோமோ, நம்ம போய் சீக்கிரமா அறுவடை பண்ணிட்டு வந்துரலாம். அப்போ அந்த தகவல் சேகரிப்புக்கான கருவி வந்து ரொம்ப, ரொம்ப முக்கியம். அப்ப அந்த கருவிகள் வந்து எப்படி இருக்கணும்? என்னவா இருக்கலாம்? அப்படின்னு சொல்லி பார்த்தா, நெறைய மெத்தட்ஸ் இருக்கு. அதுல வந்து ரொம்ப முக்கியமானது. நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே நம்ம பேசின மாதிரி அப்சர்வேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கருவி தான். ஆனா, அத தாண்டி நம்ம தகவல் சேகறதுக்கு அதுவும் முதன்மை தகவல் வாங்குறதுக்கு பிரைமரி டேட்டாக்கு யூஸ் பண்ற முக்கியமான விஷயம் வந்து நேர்காணலும், வினாப்பட்டியலும். ஸோ இந்த நேர்காணலுக்கும் நம்ம வினாப்பட்டியல் ரெடி பண்ணிட்டு தான் போவோம். அப்போ இந்த நேர்காணல்னா என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு வினாப்பட்டியல கையில எடுத்துட்டு போயி, நம்ம வந்து நம்ம யார்ட்ட பேச போறோமோ அவங்க கிட்ட வந்து கேள்வி கேட்போம். அவங்க பதில் சொல்லுவாங்க. அத வாங்கிட்டு வருவோம். இதே இது வினாப்பட்டியல்னா, அந்த கேள்வி தாள வந்து கொண்டு போய் நம்ம அப்படியே குடுத்துட்டு, "எப்பா நீங்க இத ஃபில் பண்ணி வச்சுருங்க. நாங்க 2 நாள் கழிச்சு வந்து வாங்கிக்கிறோம்." அப்படின்னு சொல்றோம்னா, அதுதான் வினாப்பட்டியல். ஸோ இந்த 2 மெத்தட் தான் ரொம்ப ரொம்ப ஆ சின்ன லெவல்ல இருந்து பெரிய லெவல் வரைக்கும் பயன்படுத்தப்படுற ஒரு முறை. அப்போ இந்த வினாப்பட்டியல் அப்படிங்கிறது வந்து என்னன்னு நம்ம பார்ப்போம். ஏன்னா 2க்குமே நமக்கு வினாப்பட்டியல் வேணும். ஏதாவது கொஸ்டினரா குடுத்து வாங்குறதுனால நமக்கு வினாப்பட்டியல் வேணும். இன்டர்வியூ கண்டக்ட் பண்றதுனால நமக்கு வினாப்பட்டியல் வேணும். அப்ப இந்த வினாப்பட்டியல்னா என்ன? இதுல நம்ம எப்படி தயார் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா நம்ம இவ்ளோ நேரம் பார்த்தாச்சு. ஒரு தலைப்பு இதெல்லாம் வந்தாச்சு. இப்ப நம்ம தகவல் சேகரிக்க ஃபீல்டுக்கு போயாச்சு. சோ இது வந்து இதுல நமக்கு ஃபுல்லா கேள்விகள் இருக்கும். நம்மகிட்ட கொத்தா நம்ம கேள்விகள் வச்சிருக்கணும். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியம், நம்ம என்ன தலைப்பு எடுத்திருக்கிறோமோ, இந்த தலைப்புக்கு என்னென்ன நோக்கங்கள், அப்ஜெக்டிவ்ஸ் போட்டிருக்கிறோமோ, அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து வினாக்கள தயார் பண்ணணும். எப்பயுமே ஆ இது எனக்கு எங்க டீச்சர் சொல்லிக் குடுத்தது. தலைப்போட அப்ஜெக்டிவ்ஸ்க்கு பேஸ்டா தான் நம்ம கொஸ்டின் இருக்கணும். எப்பயுமே கொஸ்டினர் வந்து வெளியில போயிறவே கூடாது. இந்த இடத்துல டூல் ரெடி பண்ணதுல ஏன் முக்கியம் அப்படின்னு சொன்னா, ரொம்ப லாடம் கட்டின குதிரை மாதிரி அப்ஜெக்டிவ்க்குள்ள தான் இருக்கணும். ஏன்னா, நம்ம வந்து இந்த இடத்துல ரொம்ப பெரிய அம்பிஷியஸா நெறைய கேள்வி போட்டு நெறைய எடுத்துட்டு போக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு தேவையான அளவான நம்ம எதிர்பார்க்கிற தகவல்கள குடுக்கக்கூடிய கேள்விகள அதுல வைக்கணும். அடுத்தது 2 வகையான கேள்விகள் உள்ளன. எப்பயுமே வந்து ஒரு இன்டர்வியூ ஷெட்யூலோ, இல்ல கொஸ்டினரோ நம்ம ரெடி பண்ணதுல ரொம்ப ரொம்ப முக்கியமா எடுத்துக்க வேண்டியது, அதுவும் ஸ்ட்ரக்சர்ட் இன்டர்வியூ ஷெட்யூல் இல்ல ஸ்ட்ரக்சர்ட் கொஸ்டினர்ன்னு வரதுல நம்ம 2 விதமான கேள்விகள் குடுக்கலாம். ஒண்ணு வந்து குளோஸ்ட் எண்டட், இன்னொன்னு வந்து ஓப்பன் எண்டட். அதாவது திறந்த இல்ல மூடிய வினாக்கள். இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு சொன்னா, கேள்விகள் என்ன திறந்த கேள்வி? ஆமா. கேள்வி திறந்த கேள்வியாவும் இருக்கலாம், மூடிய கேள்வியாவும் இருக்கலாம். உங்களுக்கு பதில குடுக்கறதுக்கு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா, அது மூடிய கேள்வி. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க படிச்சிருக்கீங்களா? ஆமாம், இல்லைன்னு நம்ம குடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. அது வந்து மூடிய கேள்வி. என்ன படிச்சிருக்கீங்க? நானா ஆன்ஸர் சொன்னேன்னா, அது திறந்த கேள்வி. அதே இதுல நான் ஆப்ஷன் குடுத்துர்றேன். பிரைமரி எஜுகேஷன், செகண்டரி எஜுகேஷன் அதாவது பள்ளி கல்வி, அ உயர்கல்வி உயர்கல்வி இல்ல, பள்ளி கல்வி, கல்லூரி வரை படித்துள்ளேன். உயர்கல்வி முடிச்சிருக்கிறேன், தொழில்நுட்ப கல்வி முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆப்ஷன் குடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. திரும்ப அது மூடிய கேள்வி. அப்ப கேள்வியில 2 வகையா இருக்கலாம். திறந்த கேள்வி அப்படின்னு சொல்றது வந்து பதிலளிப்பவருக்கு ஆப்ஷன் குடுக்குறது. இத பத்தி நீ என்ன நெனைக்கிற? அப்படின்னு சொல்லிட்டு அத அவங்கள்ட்டயே விட்டுட்டோம்னா, அதுதான் திறந்த கேள்வி. அதே இது மூடப்பட்ட கேள்வினா, எல்லாத்துக்கும் நம்ம ஆப்ஷன் குடுத்துருவோம். எல்லாமே இதுதான் வரலாம். இதுல நீ ஏதாவது ஒண்ண தேர்ந்தெடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அதுதான் மூடப்பட்ட கேள்வி. ஸோ, யூசுவலா இதுதான் அதுல இருக்கிற அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ். எப்பயுமே வந்து குளோஸ்ட் எண்டட் கொஸ்டின் அதாவது மூடப்பட்ட கேள்வியில நேரடியா கேள்வி கேட்கலாம். உடனடியா நமக்கு பதில் வரும். இதெல்லாம் அட்வான்டேஜ்.
டிஸ்அட்வான்டேஜ்ல என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து அவங்களுக்கு ஆப்ஷனே குடுக்கல. நெறைய நேரங்கள்ல நம்ம என்ன நெனச்சிருக்கோம், அந்த ஒரு ரிசர்ச்சரா நம்ம என்ன ஃபீல் பண்ணியிருக்கிறோமோ, அத தான் நம்ம பதில்கள்ல வச்சிருப்போம். அதுல அவங்க ஒண்ணு டிக் அடிச்சா போதும். இதே இது ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ல இருக்கிற அட்வான்டேஜ், அவங்களுடைய மனநிலைய நம்ம முழுசா புரிஞ்சுக்க முடியும். நெறைய நெறைய பதில்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. டிஸ்அட்வான்டேஜ் ரொம்ப பெரிய விஷயம் வந்து நான்லாம் நெறைய நேரங்கள்ல அனுபவிச்சிருக்கிறது. நம்ம ஒரு கேள்வி கேட்டிருப்போம். ஓப்பன் எண்டட் கொஸ்டினா இருக்கும். அவங்க ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்சு நம்மள எங்கேயோ கொண்டு போயிருவாங்க. நம்ம நம்ம ஆ நம்மளுடைய அப்ஜெக்டிவ விட்டு வெளிய போயிரும். நம்ம கேள்விய விட்டியே வெளிய போயிரும். நெறைய நேரங்கள்ல வேஸ்ட் ஆயிடும். அப்போ 2லயுமே நல்ல விஷயமும் இருக்கு. ஒரு ஒரு சில சின்ன சின்ன டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு. ஸோ அத பேஸ் பண்ணி நம்ம வந்து கேள்விகள ஃப்ரேம் பண்றதுல ரொம்ப தெளிவா இருக்கணும். சரி. இப்போ நம்ம வந்து இந்த இந்த வினாப்பட்டியலை எப்படி உருவாக்கலாம்? வந்தாச்சு. இந்த இடம் வரைக்கும் வந்தாச்சு. நம்ம டேட்டா கலெக்ஷனுக்கு போக போறோம். இது நம்ம வந்து முடிவு பண்ணியாச்சு. நம்ம வினாப்பட்டியல் தான் கொண்டு போறோம்ன்னு. எப்படி பண்ணலாம்? ஸோ ரொம்ப என்னென்ன விஷயங்கள் இருக்கிறோன்றது, அந்த ஐட்டம்ஸ் என்னென்னலாம் பயன்படுத்துறோன்றதுல ரொம்ப தெளிவா இருக்கணும். ரொம்ப கருத்துக்கள கரெக்ட்டா, தெளிவா, கிளியரா குடுக்கணும். ப்ரிசைஸா குடுக்கணும். ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாரி தான். நான் வந்து ஒரு கேள்வி கேட்கிறேன். அந்த கேள்வி வந்து எனக்கு ஒரு மாதிரி புரியுது, அவங்களுக்கு ஒரு மாதிரி புரியுதுன்னா, அந்த கேள்வி சரியான கேள்வியே கிடையாது. அப்போ நான் என்ன நெனச்சு கேட்கிறேனோ, அதே மாதிரியான பார்வை தான் அத வாசிக்கிறவங்களுக்கோ, இல்ல அத கேட்கிறவங்களுக்கும் வருதுன்னா தான் அந்த கேள்வி சரியான கேள்வி. அப்போ வினாக்கள தேர்ந்தெடுக்கும்போது, ரொம்ப தெளிவாகவும், துல்லியமாகவும் நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணணும். அடுத்து இரட்டை குழல் கேள்விகள் பயன்படுத்தக்கூடாது. இது ரொம்பவே வந்து ஆ ட்ரிக்கியான விஷயம். நம்ம நெனச்சுப்போம் 2 விஷயத்த ஒரே கேள்வியில கேட்டுறலாம். நீங்க வந்து படிச்சிருக்கீங்களா? படிச்சதுனால வேலைக்கு போறீங்களா? அப்படின்னு 2 கேள்விய நான் வந்து ஒரே இடத்துல கேட்கறது சரி வராது. ஒரு கேள்வி தான் ஒரு இடத்துல கேட்கணும். அதனால 2 குழல் கேள்விகள் கேட்கவே கூடாது. போட்டு 2 கேள்விய ஒரே இடத்துல சேர்க்கிறது சரியாவே வராது. அதுக்கப்புறம் நான் கேள்வி கேட்க போறேன்ல, அவங்களுக்கு ஏத்த மாதிரி நான் கேள்வி கேட்கணும். அதேபோல இப்போ நான் வந்து ஒரு டேட்டா கலெக்ஷன் போறேன் அப்படின்னு சொன்னா, அவங்க எனக்கு பதில் அளிக்கிறவங்களுக்கு வந்து இந்த பதில்கள குடுக்குற திறன் இருக்கான்னு தெரிஞ்சுட்டு நான் கேட்கணும். நான் வந்து அவங்கள வந்து சரியா இல்லாம, அவங்களுக்கு இத பத்தின தகவல் தெரியாதுன்னா, அவங்கள கூப்பிட்டு வச்சு நான் கேள்வி கேட்டுட்டு இருந்தேன்னா, அதுவும் சரி வராது. ஒரு வினாப்பட்டியல். அப்ப அந்த வினாப்பட்டியல்ல நான் என்னுடைய ரெஸ்பாண்டன்ட்க்கு உணரும் தரத்துல நான் என்னுடைய கேள்விகள பதிவு பண்ணணும். அதே மாதிரி நான் கேட்கிற கேள்வி இப்போ நான் வந்து ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ்ட்ட ஒரு ரிசர்ச் பண்றேன். அந்த ஸ்கூல் ஸ்டூடண்ட்ட வந்து யுனிவர்சிட்டி லெவல்ல ஒரு ஒரு தகவல நான் வந்து அந்த கேள்வியில கேட்டேன்னா, அது வந்து எனக்கு பதில் கிடைக்க போறது கிடையாது. அப்போ நான் என்னுடைய ரெஸ்பாண்டன்ட்க்கு எவ்வளோ தெரியுமோ, என்னுடைய ரிசர்ச்‌க்கு என்ன தேவையோ, அதுக்கான கேள்விய நான் ஃப்ரேம் பண்ணணும். அப்ப நான் வந்து அத ரொம்ப கரெக்ட்டா ஆ அந்த அந்த ஃப்ரேம் எது? என்னோட ரெஸ்பாண்டன்ட்டோட எல்லை என்னது? என் தலைப்போட எல்லை என்னது? என்னுடைய கருத்தாக்கத்தோட எல்லை என்னதுன்றத தெளிவா இருக்கணும். அதுக்கப்புறம் கேள்விகள் டைரக்ட்டாவும் இருக்கணும் நெறைய நேரங்கள்ல. கேள்விகள் நெறைய நேரங்கள்ல ஆம் அப்படியே அடுத்தடுத்த கேள்வி வந்து அப்படியே தொடர்புடையதா, ஒரு மாதிரி லாஜிக்கலா பிரசன்ட் பண்ணிட்டு இருக்கணும். அதாவது கேள்வி கேட்கிறோம்னு வளவளன்னு இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ரொம்ப அழகா கோர்க்கப்பட்ட ஆ பூங்கொத்து மாதிரி அப்படியே அழகா ஒண்ணோட ஒண்ணு தொடர்புடையதா அப்படியே வந்து அப்படியே அழகா முடிக்கிற மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப ஒரு 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 பயஸே இருக்கக்கூடாது. நான் கேள்வி கேட்க போறேன். நான் ஒரு பெண்ணிய சிந்தனையோட போய் ஒரு கேள்வி கேட்கிறேன். அதனால எல்லாரையும் வந்து ஒரு பார்வை வந்து எல்லாரும் பெண்களுக்கு எதிரானவங்க, இவங்கலாம் ஆண் ஆதரவாளர்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி இருக்கவே கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து ரிசர்ச்சர் வந்து பயஸ் இல்லாம வேல்யூ ஃப்ரீயா இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க இது வந்து முன்னாடி பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் 4 யூனிட்ஸ்ல. ரொம்ப ரொம்ப வேல்யூ ஃப்ரீயா இருக்கணும். அதுதான் வந்து ஒரு ஒரு பக்கா ரிசர்ச்சரோட ஒரு தேவை. ஏன் அப்படின்னு சொன்னா, வி ஷுடன்ட் பி பயஸ். எந்த இடத்துலயும் ஒரு பாரபட்சம் எடுக்கக்கூடாது. எந்த பக்கமும் ஒரு சாய்வு இருக்கக்கூடாது. நியூட்ரலா இருக்கணும். நடுநிலையா இருக்கணும். அந்த நடுநிலையா இருக்கிறதுனால தான் நம்மளோட ரிசர்ச் ஃபைண்டிங் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும். நான் ஒரு பக்கம் ஒரு சாராரா நான் யோசிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னா, என்னுடைய முடிவுகள் வந்து கட்டாயமா பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. அதுக்கப்புறம் நான் கேட்கிற கேள்வியில ரொம்ப உணர்திறன் இருக்கணும். ரொம்ப சென்சிட்டிவா இருக்கணும். கலாச்சார சென்சிட்டிவ்ன்னு மட்டும் இல்ல. மொத்தத்திலேயே வந்து சென்சிட்டிவா இருக்கணும். ஏன் அப்டின்னா, ஒருத்தவங்கள வந்து கஷ்டப்படுத்துற மாதிரியே கேள்வி கேட்டுறக்கூடாது. இப்போ ஆம்
குழந்தை வளர்ப்பு பத்தி கேட்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பேசுன மாரி தான். குழந்தை வளர்ப்பு பத்தி நான் கேட்கிறப்போ, குழந்தை இல்லாத ஒருத்தவங்கட்ட போய் நான் வந்து ஒரு மாதிரி கேட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது அவங்கள ரொம்ப சிரமப்படுத்தக்கூடியது. அப்போ நான் ரொம்ப தெளிவா இருக்கணும். நான் நான் யார்ட்ட கேட்க போறேன்? என்ன மாதிரி கேட்கணும்? அந்த கேள்வியுமே வந்து ரொம்ப பாலிஷ்டா அவங்கள நோகடிக்காம கேட்கிற கேள்வியா இருக்கணும். ரொம்ப உணர்திறனோட வேலை செய்யணும். ஓகே. இப்போ நம்ம வந்து சர்வே மெத்தட்ல எப்படி வரைக்கும் டேட்டா கலெக்ட் பண்ணலாம்னு பார்த்துட்டோம். இப்போ அளவீட்டு தொடர்பு ஆராய்ச்சி பத்தி பார்க்க போறோம். இதுல நம்ம பார்த்தோம் இல்லையா? டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச் டிசைன் அதுக்கு அடுத்து இருக்கிறது தான் அளவீட்டு தொடர்பு ஆராய்ச்சி முறை. அப்போ இது இது என்ன அப்படின்னு சொன்னா, இது வந்து ரிலேஷன்ஷிப் இருக்குதா இல்லையான்றத பார்க்கிறது. இப்ப நம்ம டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச் டிசைன் என்ன செய்யும்னா, இருக்கிறத வாட் இட் இஸ் அப்படின்னு சொல்லும். இந்த அளவீட்டு தொடர்பு ஆராய்ச்சி வந்து 2 வேரியபிள தொடர்பு படுத்துறதுக்கு. இப்போ இப்போ என்னோட ரிசர்ச் வந்து என்ன அப்படின்னு சொன்னா, இட் இஸ் இவங்க சுய உதவி குழுக்கள். இப்ப சுய உதவி குழுக்கள் பெண்களை முன்னேற்றியதா? இது வந்து 2க்கும் தொடர்பு இருக்கான்னு நான் ஏற்படுத்துதா இல்லையான்னு பார்க்கிறோம் இல்லையா? அதுதான் வந்து இந்த தொடர்பு இருக்கு இல்லன்றத சொல்றது தான் வந்து இந்த அளவீட்டு தொடர்பு ஆராய்ச்சி முறை. சோ இதுல என்ன அப்படின்னா, அப்படியே இருக்கிற விஷயங்கள்ல இதுக்கும் தொடர்பு இருக்கா இல்லையான்னு சொல்றதுதான். இதுலயும் நம்ம வந்து கண்ட்ரோல் குரூப்போ எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பண்ணல. இருக்கிற விஷயத்த வச்சு 2க்கு இருக்கிற தொடர்ப இருக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கணக்கீடு பண்றது தான் வந்து இந்த கிராஸ் செக்ஷனல் கோரிலேஷனல் ஸ்டடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. இதுக்கு அடுத்தது வந்து காரண ஒப்பீட்டு ஆராய்ச்சி. இதுவும் காஷல் ரிலேஷன்ஷிப் தான். அதாவது இந்த விஷயம் செஞ்சா இது நடந்திருக்குப்பா. இந்த மாதிரி மக்கள் யோசிச்சாங்கன்னா, இது மாதிரியான ஒரு வெளிப்பாடு இருக்கு. இதுதான் நான் வந்து இந்த இதுல இருந்து சொல்றேன். ஆனா, இதுல என்ன இத மட்டும் பண்ணாம, காரணத்த மட்டும் பண்ணாம, இந்த குழுவையும், அடுத்த குழுவையும் ஒப்பிட்டு பார்க்கிறது தான் வந்து காரண ஒப்பீட்டு ஆராய்ச்சி. அதாவது யூசுவலா கம்பேரிட்டிவ் ஸ்டடீஸ் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 ஸ்கூல் எடுத்துக்கலாம். 2 ஸ்கூலும் இவங்களும் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல அப்படின்னு சொன்னா, இந்த யுனிவர்சிட்டியில இருக்கிற ரிசல்ட்டும், இந்த யுனிவர்சிட்டியில இருக்கிற ரிசல்ட்டும் அப்படின்னு இந்த காரணமும் ஒப்பிட்டு பார்க்குற ரிசர்ச்சர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப நிறைய ரிசல்ட்டும் நல்ல ரிசல்ட்டும் தரும். அது போக இந்த ஒப்பீட்டு ஆராய்ச்சி முறைய வந்து இங்கிலீஷ்ல இருக்கிறது அது ஃபேக்டோ ரிசர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து காரணத்தை அடிப்படையாக கொண்டு அதுல இருக்கிற விஷயங்களை கம்பேர் பண்ணுவாங்க. இந்த 2 போட்டியிடும் குழுக்களுக்கு இடையேயான காரண உறவை ஒப்பிடுவதற்கு இது யூசுவலா நிறைய நேரங்கள் முன்னாடி பண்ணின ரிசர்ச்சர்ஸ்ல எல்லாம் இந்த ஊரு அந்த ஊரு அந்த மாதிரி நிறைய காரண உறவை ஒப்பிடுறது வந்து இந்த ரிசர்ச்ல நிறையவே நடக்குது. இப்போ நம்ம வந்து 2வது பகுதிக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே நான் எக்ஸ்பெரிமெண்டல் பரிசோதனை அல்லாத ஆராய்ச்சி முறை. இப்போ நம்ம பார்க்கிறது வந்து பரிசோதனை ஆராய்ச்சி முறை. இப்போ இதுல வந்து ரொம்பவே வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா வந்து இது முழுக்க அறிவியல் அணுகுமுறையோட நடத்தப்படும். இது வந்து நீங்க வந்து நிறைய நேரங்கள்ல வந்து சைக்காலஜி மாதிரியான சோசியல் சயின்சஸ்ல கண்டக்ட் பண்ணுவாங்க. அது போக இல்லாம நிறைய இண்டஸ்ட்ரியல் சோசியாலஜி ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் நிறைய இதுல பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஆராய்ச்சியில வந்து ஒரு ஆராய்ச்சி இதையே வந்து ஒரு லேப் மாதிரி ஆக்கிடுவாங்க. ஒரு குழுவை வந்து கட்டுப்பாட்டு குழுவா வச்சிருவாங்க. இன்னொரு குழுவை வந்து பரிசோதனை குழுவா வச்சிருவாங்க. இப்போ என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு கட்டுப்பாட்டு குழுக்கு வந்து எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. அந்த குழுக்கும் நீங்க இருக்கீங்கப்பா, உங்கள்ட்ட தான் நாங்க ஸ்டடி பண்றோம்னு சொல்லிடுவாங்க. இந்த ஆராய்ச்சி குழுக்கு மட்டும் ஒரு தகவலை கொடுப்பாங்க. இல்ல அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க. இப்போ இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச்ல எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த ட்ரைனிங் மூலமா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்கில் எல்லாம் டெவலப் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் திரும்ப வந்து அவங்கள வந்து அந்த கேள்வி பதில் கேட்பாங்க. அந்த ஃபீட்பேக் மாதிரி. அப்போ அந்த கட்டுப்பாட்டு குழுக்கும் இந்த பரிசோதனை குழுக்கும் வந்து டிஃபரன்ஸ் இருக்கிறது தான் வந்து இந்த மாற்றத்துக்கு காரணம். இதுக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாறிகள் இருக்கு இல்லையா? இப்போ இப்போ ஒரு ஆராய்ச்சி நடத்துறாங்க. அந்த ஆராய்ச்சியில வந்து கட்டுப்பாட்டு குழுக்கு ஒண்ணும் கொடுக்கல. இவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த ட்ரைனிங்னால இவங்க வந்து இவங்களுடைய
செயல்பாட்டு திறன் கூடியிருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா, அந்த செயல்பாட்டு திறன் கூடுனத வச்சு அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, இந்த செயல்பாட்டு திறனுக்கு ஒரு இம்பாக்ட் குடுக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆ சோ இது வந்து நெறைய நேரங்கள்ல மென்மையான சமூக அறிவியல்ல மட்டும் தான் நெறைய படுத்துறதில்லை. ஏன் அப்படின்னு சொன்னா, பரிசோதனை நடத்துறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ஒரு கட்டுப்பாட்டு குழு நம்ம வச்சிருக்கணும். ஒரு பரிசோதனை குழு வச்சிருக்கணும். இதுக்கு நம்ம நேரம் நெறைய செலவழிக்கணும். நெறைய செலவழிக்கிறதோட இல்லாம, இதுல நெறைய டெக்னிக்ஸ் இருக்குது. இதுல வந்து இந்த அ பகுப்பாய்வு செய்றதுமே வந்து நமக்கு நெறைய இருக்கிறதுனால, இது நெறையாவே செய்றதில்ல. இதுல வந்து நம்ம வந்து சில வகைகள் இருக்கு. அத மட்டும் நம்ம பார்த்துருவோம். பார்த்துட்டு இன்னைக்கு வகுப்பு இதோட முடிச்சுக்குவோம். குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்ச அடுத்த வகுப்புல பார்க்கலாம். அப்போ இதுல வந்து ஒற்றை பொருள் சோதனை ஆராய்ச்சி வடிவமைப்புன்னு ஒண்ணு இருக்கு. அதாவது ஒரு ஒரு அ ஆஸ்பெக்ட்ட மட்டும் எடுத்துட்டு அந்த ஆராய்ச்சிய நம்ம வந்து எடுத்து அதனுடைய சோதனைய கண்டக்ட் பண்ணி அதனுடைய விளைவுகள மட்டும் பார்க்கிறது. ஆம் இதுல வந்து என்னலாம் இருக்கும்னா, ஆ நடத்தையின் அடிப்படை கட்டளைகளை நிறுவுதல். அதாவது ஆம் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம். இதுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஆ அம் குறிப்பிட்ட மத்தியஸ்தங்களின் தடயங்களை படம் பிடித்தல். அதாவது ஒரு 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 பிக்சரைஸ் பண்ணி ஒரு ரோட் மேப்பால நம்மளால குடுக்க முடியும். அதுக்கப்புறம் ஆதார அடிப்படையிலான உத்திகளை மிகவும் முக்கியமாக உருவாக்குதல். சோ என்ன ரிசோர்ஸ் இருக்கு, என்ன சோர்ஸ் இருக்கோ அத வச்சு நம்ம வந்து ஒரு அ டெக்னிக்க கண்டுபிடிக்க முடியும். இந்த ஒற்றை வழக்கு ஆராய்ச்சி முக்கிய கூறுபாடுகள் ஒவ்வொரு பங்கேற்பாளரையும், அதாவது ஒவ்வொரு ஐட்டமையும் அவர் சொந்த சோதனைக்கு அதாவது ஒரு தனி தனி ஆஸ்பெக்ட்ட எடுத்து நம்ம வந்து கட்டுப்பாடு இதுல ரொம்ப முக்கியம் வந்து கண்ட்ரோல் குரூப்பும், எக்ஸ்பெரிமெண்டல் குரூப்பும் தான். அத வச்சு நம்மளால பண்ண முடியும். அதுக்கப்புறம் தலைகீழ் சோதனை ஆராய்ச்சி. இது வந்து நெறைய நேரங்கள்ல ஆ மருத்துவ அல்லது கல்வி மத்தியஸ்தங்களில் செயல்திறனை கணக்கிடுவதற்கு நடத்தை விஞ்ஞானிகள், அதாவது யூசுவலா எஜுகேஷனல் ரிசர்ச்ல அதாவது ஒருத்தவங்களுக்கு குடுக்கறது இன்னொருத்தவங்களுக்கு ரிவர்சலா குடுக்கறது. அதனால இந்த சோதனையில நமக்கு என்ன முடிவு வருது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். அதுக்கப்புறம் மாற்று சிகிச்சை வடிவமைப்பு இது நெறைய சைக்காலஜில தான் செய்வாங்க. இதுல என்ன அப்படின்னு சொன்னா ரேண்டமாவும் இல்லன்னா பார்ஷியலி ரேண்டமாவும் ஒரு சிச்சுவேஷன கிரியேட் பண்ணி அது மூலமாக ரிசர்ச் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பேஸ்லைன் சர்வீஸ் நெறைய பல அடிப்படை ஆராய்ச்சி வடிவமைப்புகள். இது வந்து நெறைய வந்து ஆ இதுல அதாவது மெடிக்கல் ஃபீல்ட்ல செய்வாங்க. அதுவும் மெடிக்கல் ஃபீல்ட்ல திரும்ப சோசியோலாஜிக்கல் சர்வே தான் மெடிக்கல் ஃபீல்ட்ல இருந்து வரும். பேஸ்லைன் சர்வே அவங்களோட சோசியோ எக்கனாமிக் கண்டிஷன கண்டுபிடிச்சு, அதன் மூலமாக அந்த பரிசோதனைகள் கண்டுபிடிக்கிற முடியறது இது. சோ இதுவரைக்கும் நம்ம வந்து ஃபுல்லா பார்த்துட்டோம். என்னென்னலாம் பார்த்தோம்? என்னென்னலாம் குவான்டிடேட்டிவ் அதாவது அளவீட்டு ஆராய்ச்சி முறையில என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்றத நம்ம ஃபுல்லா பார்த்துட்டு வந்தோம். ஒரு ஆராய்ச்சி என்னெல்லாம் வந்து கண்டக்ட் பண்ணலாம், எப்படிலாம் பண்ணலாம், அதுல என்ன முக்கியத்துவம் இருக்குது, அதுல வந்து பரிசோதனை முறை என்னது, பரிசோதனை அற்ற முறைகள் என்ன, பரிசோதனை அற்ற முறைகள் ஏன் வந்து சமூகவியல்ல நெறைய பயன்படுத்தப்படுறது, ஏன் பரிசோதனை செய்ய முடியுது, செய்ய முடியல அப்படிங்கிற விஷயம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இப்ப பார்த்துட்டு வந்தோம். இப்போ இந்த இந்த இதுல இருந்து நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து தரம்சார் ஆராய்ச்சி. தரம்சார் ஆராய்ச்சி அப்படிங்கிற விஷயத்த நம்ம இன்னைக்கு பார்க்கலாமா அப்படின்னா நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு. நம்ம வந்து அடுத்த பகுதியில நம்ம அத பார்ப்போம். ஆனா ஒரு சோசியல் சயின்சஸ் ரிசர்ச்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, சோசியாலஜி ரிசர்ச்லயோ, சமூகவியல்லயோ இல்ல சமூக அறிவியல் ஆராய்ச்சிகள்ல நம்ம முக்கியமா செய்யறது இந்த குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் தான். குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்ச விட ஏன் குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்னா, நெறைய நேரங்கள்ல உங்களால அத வந்து அளவாக குடுக்க முடியுது. எண்கள்ல வெளிப்படையா குடுக்க முடியுது. ஒரு சர்வே கண்டக்ட் பண்ண முடியுது. அத ஒரு 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 மாறிகள் 2க்கு ஊடால இருக்கிற தொடர்புகள நம்மளால ஏற்படுத்தி குடுக்க முடியுது. இந்த தொடர்புகள வந்து ஒரு விளக்கம் குடுக்க முடியுது. இந்த விளக்கத்தின் மூலமா ஒரு பிளான், பாலிசி ஆ பிளான், பாலிசி ஒரு 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 முடிவு. நெறைய நேரங்கள்ல நெறைய அம் இந்த கோட்பாடுகளுமே வந்து இந்த மாதிரியான டேட்டாவ வச்சுதான். ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும்னா, டர்கைம் மாதிரியான ஒரு பெரிய சமூகவியலார் வந்து அவரோட தியரியே அவரோட சூயிசைட் தியரி அதாவது தற்கொலை கோட்பாடே எதுல இருந்து குடுத்தாருன்னா, இந்த குவான்டிடேட்டிவ் டேட்டால இருந்து தான் குடுத்தாரு. அவர் எதுல இருந்துலாம் டேட்டா எடுக்குறாருன்னா, இந்த சர்வேல இருந்து எடுக்குறாரு, மருத்துவமனைகள்ல இருந்து எடுக்குறாரு, வைட்டல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இருந்து எடுக்குறாரு. அதெல்லாம் டேபுலேட் பண்ணி தான் அவருடைய தற்கொலை கோட்பாடே குடுக்குறாரு. அப்போ ஒரு கோட்பாடு குடுக்குற அளவுக்கு ஒரு
நம்மளுடைய இந்த அளவீட்டு ஆராய்ச்சி முறை மூலமாக பண்ற எந்த ஆராய்ச்சியும் ஒரு ஒரு முழுமையான ஒரு தகவலை கொடுக்க முடியும். முழுமையாக ஒரு கோட்பாடு கொடுக்க முடியும். 2 மாறிகளுக்கு உடல இருக்கிற தொடர்புகளை அழகா எடுத்து கொடுக்க முடியும். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்து முடிச்சிருக்கிறோம். வரும் வாரங்கள்ல நம்ம வேற வேற விஷயங்கள அழகா பார்ப்போம். நன்றி.